ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி. ஓகே. ஒரு யோகியின் சுயசரிதம்ங்கிற நூல். அந்த நூல் படித்து நான் அழாத பக்கம் இல்லை. ம். உறுதியா சொல்லலாம், எல்லா பக்கத்திலும் என்னுடைய கண்ணீர் துளிகள் விழுந்திருக்கின்றன. சில நேரங்களில் நமக்கு ஸ்தூல மருந்தும் தேவைதான். ம். ஆனா நோய் நீங்கலங்கும்போது மனவயப்பட்ட மனிதன் மனம் சார்ந்து அவனை சரி பண்ண பார்க்கணும். கரெக்ட். அப்போ உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்ன? ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க, ம். எனக்கு ஒற்றை தலைவலி வருதுன்னு சொல்கிறீங்க. ம். தலைவலிக்கு மருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறனால எப்படி மாறும்? மாறும். ஸோ அப்போ நான் வந்து விரிவாக என்னுடைய சிந்தனைகளை வைக்கும் பொழுது அதனுடைய ஓட்டமும் அந்த செயல்பாடுகளும் விரிவடையும். ஆமாம். இந்த மனம் உடல் பிராணங்கிற முக்கோணத்தில் ம். எதை பிடிச்சு அசைச்சு சரி செய்யறதுங்கிறது உங்களுக்கு யாரோ ஒரு வைத்தியரோ அல்லது வாத்தியாரோ தான் சொல்லணும். கரெக்ட். நீங்கள் உடல்வயப்பட்டவராக இருந்தால் உங்களுக்கு உடல் சார்ந்த நிவாரணங்கள் தான் நேரடியாக பலன் தரும், தொட்டொன்னு பலன் தரும். ம். அதே மாதிரி பிராணவயப்பட்ட நபராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அக்குபஞ்சர் உதவும், வர்மம் உதவும், பிராணிக் ஹீலிங் உதவும், ரெய்கி உதவும், இந்த மூச்சு பயிற்சி உதவும். இதெல்லாம் அதற்குரிய வழிகள் சொல்லலாம். இருக்கு. இன்னுமே நான் மனவயப்பட்ட மனிதனுங்க, மனம் சார்ந்து தான் என்னுடைய நோய்களுக்கு உண்டான அல்லது என்னுடைய போக்கே இருக்குன்னா, மனதில் சரியான பார்வைகளையும் கண்ணோட்டங்களையும் கொடுப்பதின் மூலமாக நோய் நீங்கும். இங்கே எங்கே நம்ம ஆட்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுல பெரும் ஏதோ ஒரு சுணக்கத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல புருவமத்தி இல்லை, அதுக்கு மீறி எல்லாம் செஞ்சுக்கிட்டு வெளியே கொண்டு வந்து அதை கட்ட மாட்டேங்கிறான். ஒரு நல்ல விசுத்தி வச்சிருக்காருன்னா அந்த விசுத்தியை அவருடைய வாக்கில் அவர் வெளிப்படுத்தணும், பாட்டில், எக்ஸ்பிரஷன்ஸில், எல்லாத்துலேயும் அது கொண்டு வரும்போது உங்களுக்கு எங்கேயுமே எக்ஸஸ்ங்கிற கஷ்டம் வராது. எல்லா இடத்துலையும் இவங்க உள்ளுக்குள்ளேயே போய்கிட்டு அல்லது உயரத்துக்கே போய்கிட்டு தரையை வந்து கண்டுக்கிறது இல்லை. நீங்கள் பூமியில் இருந்துகிட்டு இருக்கீங்க, கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க பூமியை பல வகைகளில். அப்போ நீங்கள் அங்கே கொண்டு வந்து ஏற்றுனதை இறக்கி கட்டி வச்சிங்கன்னா அன்னை போல் சமமாயிரும். ஸோ வணக்கம் மக்களே, நம்மளுடைய பாட்காஸ்ட் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு உதவி ஒன்று தேவைப்படுது. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட், இது எல்லாமே வந்து நம்மளுடைய சேனலும் வீடியோஸும் வளர்வதற்கு பேருதவியாக இருக்கிறது. கூடவே கீழே அந்த ஹைப் பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ இதுதான் எனக்கு வந்து உங்கள்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பேருதவி. கூடவே நம்மளுடைய சேனலினுடைய வளர்ச்சிக்கு பொருளாதார ரீதியில் உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதற்குண்டான டீட்டெயில்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ரைட், இன்றைக்கி நம்ம கூட பாட்காஸ்ட்ல நேர சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது திரு ரகுராம் ஐயா தான் நம்ம கூட பாட்காஸ்ட்ல நேரார். அதாவது இந்த சினிமாலெல்லாம் பார்த்துருப்போம்ல, ஒரு ஹீரோ வந்து எமர்ஜ் ஆகி வரும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் முன்பகுதி, அதுவும் இளமை காலத்துலலாம் ரொம்ப பெரும் துன்பத்தை அனுபவித்திருப்பாங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடாக யாரோ ஒருத்தர் மேஜிக்கலாக நம்மளுடைய லைஃப்குள்ளே உள்ளே வருவாங்க. அதன் மூலமாக நம்மளுடைய லைஃப் ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகும், நாம் ஒரு பெரிய ஹீரோவாக அப்படி வரும். இது இப்படி சினிமாவில் ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே அது ஒரு மனிதனுடைய நிஜ வாழ்வில் நடந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் திரு ரகுராம் ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்தது. உடல் அளவில், மனதளவில், உணர்வளவிலையும் பெருமளவில் ஒரு பின்தங்கிய ஒரு நிலையில் இருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை விதைப்பதற்காக திருவருள் அவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசான்களை வந்து அளித்து அருளியது. ஸோ அது எல்லாத்தையுமே அவர் வந்து விவரமாக சொல்கிறார். அதன் வாயிலாக அவர் வாழ்க்கையில் கண்ட பெரும் மாற்றம், உடல்லையும் மனதிலையும் உணர்வளவிலையும் கண்ட பெரும் மாற்றம். ஸோ இது எல்லாத்தையுமே மக்களுக்கு மறுபடியும் கொண்டு சேர்க்க வேண்டும், மக்களுக்கு பகிர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையில் இன்று வந்து ஒரு ஆசிரியராக பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு ரகுராம் ஐயா தான் நம்ம கூட இணைகிறார். நிறைய சுவாரஸ்யமான யோகம் சம்பந்தமான, ஞானம் சம்பந்தமான, ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய அற்புதமான கருத்துக்கள், நம்மளுடைய ஒரு அறிவு பசிக்கு வந்து தீனி கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய நிறைய அருமையான செய்திகளை வந்து இன்றைக்கி நம்ம கூட பாட்காஸ்ட்டில் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். ஸோ இது வந்து ஒரு பாட்காஸ்ட்டோடு முடியறது இல்லை. ஏன்னா அவர் ஒரு கிரியா யோகாக்காரர் அண்ட் ஹதயோகக்காரர், ராஜயோகமும் அவருக்கு தெரியும். படிப்படியாக அடுத்தடுத்த காணொலிகளில் அவர் கூட நம்ம சந்திக்கவிருக்கிறோம். ஸோ இன்றைக்கே ஒரு என்னுடைய பசிக்கு ஒரு நல்ல ஒரு வேட்டை போல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காணொலி. ஸோ வழக்கம் போல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே பகிருங்கள். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன்.
ரொம்ப ஆம், இன்னைக்கு ஒரு 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 புதுமுகமான ஒரு தலைப்பு அப்படிங்கிறத காட்டிலும், ஆம், அதை அணுகக்கூடிய தலைப்புங்கிறத காட்டிலும் இத பத்தி நம்ம பேசியிருக்கோம் முன்னாடியே. ஆனா, ஆ உங்ககிட்ட வந்து நான் அத ஒரு வேற ஒரு பாணியில எதிர்பார்க்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை. வேற எஸ். ஒண்ணு. இப்போ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை. மக்கள் மத்தியில ஞானம் பெறுவதற்கு, இல்ல அறிவினுடைய முதிர்ச்சி அடைவதற்கு, உடல் நலம், மனோநலம் இது எல்லாத்தையும் காப்பதற்கு, அப்படிங்கிற மாரி பல்வேறு வகையான தேவைகளுக்காக மக்கள் இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. கற்றுத்தரவும் படுகிறது. இன்னைக்கு ரொம்ப ரீசென்ட் ட்ரெண்ட்ல வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கெல்லாம் வந்து இத பயன்படுத்துறதுங்கிற ஒரு இடமும் வந்து வந்திருக்கு. இப்படி பன்முகம் கொண்டது ஒரு யோகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல, நீங்க வந்து ஆம், நேரடியாகவும், இணைய வழியிலயும் வந்து மக்களுக்கு இந்த யோகத்தை எளிமையான முறையில கொண்டு சேர்ப்பதுங்கிற ஒரு கடமையாக நீங்க செய்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய அந்த துறையினுடைய பேர் மெய் யோகம் அப்படிங்கிற ஒரு பேர்ல வச்சிருக்கீங்க. ஏன் அந்த பேர் அப்படிங்கிறது வந்து ஏன் அத மெய் யோகம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பேர் எப்படி சூஸ் பண்ணீங்க அது? ஓகே. யோகம்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது ஆசனத்தை குறிக்கிற சொல் அல்ல. அல்ல. ஆனா, இன்னைக்கு யோகான்னு பேசினாலே, அது வந்து உடலை வளைப்பதற்குரிய ஒரு சொல்லாக தான் குறிக்கப்படுகிறது. அந்த யோகம்ங்கிற ஒரு பெரிய தத்துவ பார்வையிலிருந்து விலகி, இன்னைக்கு நாம வந்து அத ரொம்ப சுருக்கமா, அதனுடைய மதிப்ப ரொம்ப குறைச்சு, உடம்ப வளைக்கிறதுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். ம். நம்முடைய நோக்கம் உயர்ந்தது தான். உடல் நலம் நல்லா இருக்கணும், நினைச்சது நடக்கணும். இந்த மாரிலாம் கேட்கிற நோக்கம் நல்லது. ஆனா, அதற்கு யோகத்தை நாம் அவ்வாறு புரிந்திருக்கிறோமாங்கிற கேள்வி இன்னைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. ம். ஸோ, இந்த இடத்துல இருந்து தான் மெய்யோகம்ங்கிற பெயர் உருவாகிறது. ம். மெய்யின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதை உடல்னு நீங்க சுருக்கிக்கலாம். ம். இல்ல மெய்யின்னு எடுத்துக்கிட்டு, அத ஒரு சத்திய பொருளாக, அத வந்து ஒரு பரம்பொருளினுடைய தன்மையை குறிக்கிற சொல்லாக நீங்க விரிவடையவும் அத எடுத்து பயன்படுத்தலாம். ம். இப்ப மெய்யோகத்திற்கு வருகிற ஒருவர், ஆரம்பத்தில என்னை சந்திக்க வர்றவங்க எல்லோருமே பெரும்பாலும் கேட்கிறது ஆரோக்கியத்தின் சார்ந்து தான் மெய்யோகத்துக்கு வர கேட்பாங்க. "இடுப்பு வலி சரி பண்ணுவீங்களா?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் ஆரோக்கியம் தான் ஒரு அடிப்படையாக மனிதனுக்கு உரைக்கிற ஒரு இடத்துல வந்து நிக்கிது. ம். அதற்கு அந்த மெய்ங்கிற சொல்ல நான் பொருத்திக்கிறேன். ம். உடம்ப பார்த்துக்க, உடம்புக்கான யோகம் ம். ம். அப்படின்னு. வந்த பிறகு நாம அவங்கள ஆசனங்கள் கற்றுத் தருவதன் மூலமாக, கற்றுத் தரும்போதே கொஞ்சம் கொஞ்சம் தத்துவங்களை, ம். தத்துவ பார்வைகளை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித் தர்றதின் மூலமாக, அவங்களுக்கு இப்படியும் வாழ்க்கையினுடைய போக்கு இருக்கா? ம். இதெல்லாம் வந்து நமக்கு உதவுமா? ம். இப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கணுமா? அப்படின்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அறிவுல ஏற்றம் பெறுறாங்க. பார்வை விசாலம் அடைகிறது. அதுல சின்சியரா வர்றவங்க, வருடக்கணக்கில் வருபவர்கள், ஆழ்ந்து கற்க விரும்புறவங்க, இவங்க வந்து அந்த மெய்யிங்கிற தத்துவ பொருளுக்குள்ள ம். நுழைகிறார்கள். இதற்கு நம்ம நிறுவனம் மெய்யோகம் ஒரு பாலமா இருக்கணுங்கிற இடத்துலருந்து தான் அந்த பெயர் ஓகே. வந்து சேர்ந்தது. ஓகே. இப்போ இந்த ஒரு பாதை இது என்னுடைய வழக்கமான முதல் கேள்வியா இருக்கும் எப்பொழுதுமே. ஏன்னா, ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவ்ளோ சீக்கிரம் இந்த ஆன்மீகம்ங்கிற ஒரு அது ஒரு துறை இல்ல. அது ஒரு பெரும் கடல். ஒரு மனிதனை வந்து ஒரு நிலையிலிருந்து வேறொரு நிலைக்கு மாற்றிச் செல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஒரு மனிதருக்கும் ஒரு ஒரு வகையான ஒரு அனுபவம், ஒரு ஒரு வகையான சுவாரஸ்யமான பயணம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ வரக்கூடிய நம்மளுடைய விருந்தினர்கள் எல்லாத்துட்டயும் நான் இத கேட்கறது. ஏன்னா இது என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ எப்படி நீங்க இந்த ஆன்மீகம்ங்கிற அந்த ஒரு ஒரு பெருங்கடலுக்குள்ள நுழைந்தது எப்படி? ஓகே. நான் வந்து ஒரு நோயாளி குழந்தை. ஓகே. நான் வந்து நோய சந்திக்காத, நோயினால் தாக்கமுறாத நாள்களே என் நினைவில் இல்ல. ம். எல்லா நாளும் ஏதாவது ஒரு சிக்னஸ். ம். அம்மா வந்து என்ன அழைச்சிட்டு, அ என்னுடைய ஊர் அன்னூர். அங்க இருக்கக்கூடிய வைத்தியர்கள சந்திச்சு முடியாம கோவைக்கு வந்து சிறப்பு மருத்துவர்கள பார்க்கறது. இதே தான் வேலையா இருந்திருக்கு. ம். நான் வந்து விடுப்பெடுத்த நாட்கள் தான் அதிகம். ம். பள்ளிகளுக்கு செல்லும் பொழுது. எப்பவுமே ஒரு நோயாளியா தான் அறியப்படுவேன். ம். ஒரு பலவீனனா தான் அறியப்படுவேன். இந்த நோய் நிலைகள் வந்து எந்த மாற்றமும் எனக்குள்ள வரல. ஆரோக்கியம் சார்ந்து எந்த மாற்றமுமே வரல. இப்படியே இருந்தேனா, கல்லூரிய முடிக்கும்போது 17 மாசங்கள் வந்து படுத்த படுக்கையாவே ஆயிட்டேன். ஓ! உன் நோயினுடைய தாக்கம் ரொம்ப முற்றி போன ஆமா. ஒரு நிலை. முற்றிப் போன ம். இல்ல. மல்டிபிள் இஷ்யூஸ். ஓகே.
எனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுன்னு சொல்லுவாங்க. சளி, காய்ச்சல் எப்போ வரும்னே தெரியாது. வந்தா 1 வாரம் 10 நாளு. ம். இதற்கு எல்லா வைத்தியமும் பார்த்தாச்சு. அதற்கப்புறம் அந்த 17வது மாசம் இதனுடைய உச்சமாக என்னுடைய ரத்தத்தில சர்க்கரையினுடைய அளவு ரொம்ப கீழ இறங்கிருச்சு. ஓகே. 60 கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லலாம். ம். எந்த சமயம் நான் மயக்கம் போட்டு எந்த தெருவுல விழுந்திருப்பேன், ம். ஒரு பேருந்து பயணத்தில யார் மடியில படுத்திருப்பேன், ம். எந்த கண்டக்டர் எனக்கு தேநீர் குடுத்து எழுப்புவார் அப்படிங்கிறதே எனக்கு சொல்ல தெரியாது. முடியாது. ம். அப்போ 21 வயது நிரம்பின ஒரு பையனுக்கு, அந்த சமயம் அவனுக்கு இருக்க வேண்டிய எந்த துள்ளலுமே இல்லாம, ம். துவண்டு போய் இருந்த சூழல் தான் என்னுடைய சூழல். ம். அந்த 17 மாசம் நான் இருந்த அந்த ஒரு ரொம்ப முடங்கி போன நிலை, ம். என்ன வந்து வேறு பக்கம் திருப்பியது. ம். அதற்கு உதவி செய்தது வந்து ரொம்ப இம்மீடியட்டா என்னுடைய உடல சரி செய்றதுக்காக உதவி செய்தது வந்து என்னுடைய கராத்தே ஆசிரியர். ஓகே. அவர் வந்து தெய்வாதீனமாக என்னுடைய வீட்டிற்கு அருகில குடி வர்றாரு. ம். ஊர்ல எத்தனையோ இடம், நிலம் இருக்கு. ம். ஏன் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து அவர் ம். வாங்குனாரு? ம். அப்படின்னு கேள்வி வருவது போல, அவர் அங்க வந்து நிலம் வாங்கிட்டு, வீடு கட்டுவதற்காக அங்க வந்து அமர்வார். ஸோ எங்க வீட்டுக்கு முன்னாடி நிழல் இருக்கும். அங்க உட்காந்துட்டு, "நீ என்னடா இங்கேயே உட்காந்துட்டுருக்க? இந்த வயசுல எப்படி இருக்கணும்? நீ ஏன் இப்படி இருக்கன்லாம்?" கேட்டு, என்னுடைய பதில்கள்ல அவருக்கு ரொம்ப அதிருப்தி தான். "என்ன ம். எப்படி இருக்கணும் நீ?" அப்படின்னு சொல்லி 6 மாசத்திற்கு மேலாக என்னுடைய சோம்பேறித்தனங்களை எல்லாம் சகித்துக்கொண்டு, ம். என்னுடைய சாக்கு போக்குகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு, "நீ வந்தே தீர்ற வகுப்புக்கு. நீ வந்து மார்ஷல் ஆர்ட் வந்து செஞ்சு பாரு. எல்லா நோயும் போயிரும்னு" ரொம்ப எனக்கு ஊக்கம் குடுத்து, என்னுடைய உடலுக்காக ம். ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்ததுல அவர் பங்கு ரொம்ப தலையானது. இந்த வகுப்பு வந்து காலையில போகும். மதிய நேரங்கள்லாம் வந்து இந்த நோயிலிருந்து மீள்றதுக்கு என்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பேருதவி செய்தது வந்து ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி. ஓகே. ஒரு யோகியின் சரி. சுயசரிதம்ங்கிற நூல். அந்த நூல் படித்து நான் அழாத பக்கம் இல்ல. ம். உறுதியா சொல்லலாம். எல்லா பக்கத்திலும் என்னுடைய கண்ணீர் துளிகள் விழுந்திருக்கின்றன. ம். ம். அந்த மரபு, அந்த அ மகான்கள், ஞானிகள் கொடுத்த ஈர்ப்பு வந்து ரொம்ப அபரிமிதமானது. ம். இதுதான் என்னுடைய பைவட்டல் டைம்னு சொல்லுவேன். ம். மையமாக நின்ற நேரம் இந்த 17 மாசம். நான் யூ டர்ன் எடுத்தே ஆக வேண்டிய டைம். ம். அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெரியப்பா வந்து எனக்கு ஒரு பெரிய ஊக்கம், உந்துதல் அவர். ம். நான் 4வது படிக்கும்போது யோக நித்திரைய வந்து என்னுடைய சக மாணவர்கள்ட்ட பரீட்சித்து பார்த்தது. அவர் ஆசிரியராக இருந்து சில தியான பயிற்சிகள் செய்துட்டு இருந்தவரு. என்னுடைய குடும்பத்தில, நேரடி குடும்பத்தில யாரும் இல்ல. ஆனா அவர் ரொம்ப தொலைதூரத்தில இருக்கிறவர். தூரத்து உறவினர்ன்னு ம். சொல்லிக்கலாம் பெரியப்பாவ. ம். அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் குடுத்த ஊக்கம், உற்சாகம், ஆர்வம் தான் இத எனக்கு செலுத்துச்சு. ம். 9வது படிக்கும்போது மனவளக்கலை மன்றத்தில போய் தியானம் சொல்லிக் குடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். 18 வயது நிரம்பாதவர்களுக்கு இல்லையப்பா ம். அப்படின்னு அன்போட மறுத்திருக்காங்க. ம். நான் வந்து தீட்சையெல்லாம் குடுக்க முடியாது. ஆனா வர்றவங்கள வந்து வேண்டான்னு சொல்லக்கூடாது. நீங்க வந்து உட்காருறதுன்னா உட்காருங்க விருப்பம். ஆனா உங்களுக்கு போர் அடிக்கலாம் ம். அப்படின்லாம் கனிவோட சொன்னாங்க. நான் போனேன் அப்பவும். ம். ஒரு வாரத்துக்கு மேல அந்த விடலை வயசு 9வது படிக்கிற வயசுல என்ன ஆர்வம் வரும்? ம். ஒண்ணும் வரல. வரல. திரும்பி வந்துட்டோம். ம். அப்புறம் திருப்பி 18 ஆனோனே போனோம். தீட்சை வாங்குனாவாச்சும் நமக்கு ஆர்வம் வருமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. குடுத்தார்கள். 1 வாரங்கிறது 1 மாசம் போனோம் அவ்வளோதான். ம். அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய நிலைமைக்கு ஆமா. ம். இளமை எங்க இழுத்துட்டு போகுதோ அங்க தான். இந்த சமயம் 18 நிரம்பின சமயம் வேற ஒரு பயிற்சின்னு வேற ஒரு நிறுவனத்துக்கிட்டயும் போனோம். ம். ஆனா இதெல்லாம் வந்து என்னுடைய சாய்வ காமிச்சதே ஒழிய, எனக்கு ஊட்டமா எனக்கு அந்த பாடங்கள் என்னை வந்து நிறைக்கலன்னு நிறைக்கும். சொல்லுவேன் நான். ம். அதற்கப்புறம் தான் இந்த நோய் நிலையில விழுந்தது. ஓகே. அந்த நோய் நிலையின் போது எனக்கு கையில கிடைச்ச நூல் தான் யோகியின் சுயசரிதம். ம். அதைத் தொடர்ந்து தியானங்கள்ல இன்னும் ஈடுபாடோட நம்ம செலுத்திக்கணும். இத விட்டா நம்ம தப்பிக்க முடியாதுன்னு என்னைக்கு தீர்மானம் எடுத்தேனோ, அன்னையிலிருந்து அந்த நோய் என்னை விட்டு விலக ஆரம்பிச்சுது. ம். பயிற்சிய செஞ்சுட்டு இருந்தப்போ நான் அவர்ட்ட போய் கேட்பேன். என்னுடைய கராத்தே மாஸ்டர்ட்ட கேட்பேன். "சார் செய்யும்போது நல்லா இருக்கு. மயக்கமெல்லாம் வரல. ஆனா ஒரு 1 வாரம் கடந்துச்சுன்னா திருப்பி வருது." ம். அப்படின்னு போவேன். அவர் சொல்லுவாரு, "உடம்புலேருந்து நீங்கிருச்சு. உன் மனசுலேருந்து நீங்கல." நீங்கள. அப்படின்னு அவர் சொல்லுவார். "மனசுலேருந்து நீங்கணும்னா என்ன செய்யட்டும்? ஓஷோவ கேளு." அப்படின்னு அவர் சொல்லுவார். ம். ஓஷோவினுடைய கேசட்டுகள குடுத்து கேட்க வச்சது அவர் தான் முதல்ல. ம். அப்படி வந்து மனதுக்காக பயிற்சின்னு தேடும்போது,
நிறைய நம்ம கோவைங்கிறதால நிறைய நிறுவனங்கள் இங்கே கண்டிப்பா. கை கட்டுற தூரத்தில் இருந்துச்சு. எல்லார் பின்னாடியும் ஓடியிருக்கேன். ம், ம். யாராவது எதையாவது கற்றுக் கொடுத்து மனதில் இருக்கிற இந்த நோய்த்தன்மையை பதிவுகளை மாற்றி விடுவார்களா ம். அப்படின்னு தேடி இருக்கோம். அப்படி போய் போய் காலம் கடந்து 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 என்னுடைய துவக்க புள்ளின்னு கேட்டிங்கன்னா அது பயணம் இன்னும் இருக்கு சொல்லலாம். சொல்லலாம். எஸ். ஸோ நீங்க அந்த ஒரு அந்த கராத்தே மாஸ்டர் வந்து உடலுக்கு உண்டான பயிற்சியை கொடுத்தார். இவரு யோகானந்தர் வந்து உங்களுடைய மனதில ஒரு வெளிப்பாடு வருவதற்கு அவருடைய பயிற்சிங்கிறது இருந்தது. ஸோ உங்களுடைய அந்த ஒரு மாற்றம், என்னுடைய முழுமையாக நான் குணம் பெற்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை மாற்றம் வருவதற்கு ஒரு ஒரு கால அளவுன்னு ஒண்ணு பிடிச்சிருக்கும் இல்லைங்களா? ஒரு ஏன் இத கேட்க வரேன்னா, நான் நிறைய பேர்த்த வந்து கமெண்ட்லயோ, இல்ல Instagramலயோ, மெயில்லயோ அத நான் சந்திக்கிறது உண்டு. இப்ப நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லலாம் அவங்கள்ட்ட. பாருங்க உங்களுடைய மனதில தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஆனா நான் என்ன ஒரு ஒரு டிஸ்டன்ட்ல இருக்கேன் அவங்ககிட்ட பேசும்பொழுது. நம்ம என்ன சொன்னாலுமே அந்த ஊக்கம் நேர்ல இருந்து சொல்லுவது போல வராது. அப்போ அடுத்து அவங்களுடைய கேள்வி என்னன்னா, "நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எனக்கு எப்போ சரியாகுங்கிற" அந்த கேள்வி அவர்களுக்கு வரும். ஆனா என்ன அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பொறுமைங்கிறது இதில ரொம்ப ரொம்ப அவசியம். தொடர்ந்து பயிற்சிங்கிறதும் ரொம்ப அவசியமா இருக்கும். நான் அந்த அவர்களுக்காக பாருங்க இது இப்படி தான் இருக்கு. ஒருத்தர் நிஜமாலுமே அந்த வாழ்க்கைய வாழ்ந்திருக்காருங்கிறதுக்காக நான் கேட்க வரேன். ஸோ ஒரு 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 கால அளவுன்னு உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லைங்களா? நீங்க 21ல அதனுடைய தொடக்கம்னு சொன்னீங்க. ஸோ உங்களுடைய முழுமையான அந்த ஒரு மாற்றம் வந்த கால அளவு அப்படிங்கிறதுங்க? நீங்க நேயர்கள முன் வச்சு கேட்டதால, இன்னும் மேலதிக தகவல்கள சொல்லிர்றேன் நான். ம். இங்க வந்து நான் சந்திக்காத பெரிய மருத்துவமனைகள் இல்லை. ம். என்னுடைய மருத்துவ நண்பர்கள் ம். பெரிய பெரிய மருத்துவமனைகள்ல பணிபுரியிற பெரிய அ மதிப்பு வாய்ந்த மருத்துவமனைகள்ல வேலை செய்றவங்கலாம் என்னுடைய நண்பர்களாக இருந்தார்கள். என்னுடைய சீனியர்களாக இருந்தார்கள். ம். அவங்களையும் நான் விடாம கேட்டுருக்கேன். ம். நான் ஏன் இப்படி இருக்கேன்? ம். என்னால வந்து ஒரு பயணம் கூட மேற்கொள்ள முடியலன்னு கேட்டுருக்கேன். ம். இசிஜி எடுப்பார்கள், இல்ல ம். ரத்த பரிசோதனைகள் எடுப்பார்கள். எல்லாம் செஞ்சு நல்லா தான் இருக்க. என்னதான் செய்றதுன்னு தெரியலங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கும். ம். இதுல இவ்வளவு உழண்டுட்டு தான் நான் இதை சொல்றேங்கிறதுக்காக இந்த புரியுது. ஒரு ப்ரீடெக்ஸ்ட்டா இத நான் ம். சொல்லிக்கிறேன். ம். எவ்வளோ காலம் எடுத்துச்சுன்னா, 1 வருடம் உறுதியாக எடுத்தது. 21 22ல விழறேன்னு நான் எடுத்துக்குவேன். இந்த ம். நோயில விழுந்தது. ம். 17 மாசம் சஃபரிங். ம். கிட்டத்தட்ட 24 நெருக்கம் அது. ம். 24லிருந்து 25, 26ங்கும்போது நான் முழுமையா விடுதலை பெற்றதாக உணர்றேன். ம். எதிலிருந்து முன்னாடி இருந்த சளி கஷ்டங்கள், இதிலிருந்து கூட ம். அது வந்து 1 வருஷத்துக்கு என்ன 100 முறை துவைச்செடுக்கும். ம். இந்த மயக்கம் வந்து ஒரு நாளைக்கு 3 முறை துவைச்செடுக்கும். ஓ! 8 வேளை சாப்பிட்டுருக்கேன் நான். ஓ! எனக்கு வந்து சாப்பாடு இல்லாம இருக்க முடியல. ஆனா சாப்பிட முடியல. கொடுமையான ஒரு நடு ராத்திரி ரொட்டி, ம். நடு ராத்திரி குளுக்கோஸ், பிஸ்கட் பாக்கெட்டுகள். நான் வந்து வீட்லருந்து சாப்பாடு வாங்குறதுக்கு போனேன்னா, என்னுடைய பை நிறைய சாப்பாடு இருக்கும். ம். எது ரொட்டி, குளுக்கோஸு, பிஸ்கட்டுகள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா நான் நடு ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ம். ம். அ உணவு விடுதியில போய் சாப்பிட்டுட்டு, திரும்பி வரும்போது ஒரு தோசை பார்சல் வாங்கிட்டு வருவேன். ம். அவங்க கேட்பாங்க, வீட்ல யாருக்கு அப்படின்னு எதார்த்தமா கேட்பாங்க. ம். எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு வருவேன். ம். இங்கேயே சாப்பிட்டு போ வேண்டியது தானேம்பாங்க. ம். என் நிலைமை உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசைய பார்சல் வாங்கிட்டு வந்து, வீட்ல 9 மணிக்கு சாப்பிட்டா 11 மணிக்கு பசிச்சுரும். ம். பசிச்சுரும்னா கேட்கும் அது. கேட்கும். ஆனா வயிறுல பசி இருக்காது. ம். ம். வயிறு நெறஞ்சிருக்கும். ம். 8 வேளை சாப்பிட்டுட்டு 75 கிலோ எடையோட சுத்திக்கிட்டு, ம். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம, அ எதிர்ல வந்து அவர் ஒரு வாத்தியாரா இருந்ததால அவர் என் மேல இரக்கம் கொண்டார். இதே இன்னொருத்தனா இருந்தா என்னை பற்றிய மதிப்பு வந்து ரொம்ப கீழ தான் இருந்திருக்கும். ஒரு வெட்டியா ஒருத்தன் உட்காந்துருக்கான். ம். காலேஜ் முடிச்சுட்டு தண்டமா அப்படின்னு தான் அந்த பார்வை இருக்கும். ஆனா அவர் அப்படி கருதல. ம். இந்த பாதையில பயணிச்சதால சொல்றேன். ம். என்னை இதுதான் மருத்துவம் நோக்கி படிக்க வைத்தது. ஓகே. நான் வந்து எம்சிஏ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு ம். வைத்தியத்துறைக்குள்ள திரும்பியிருக்கேன். ம். எனக்கு வந்து அந்த சமயம் நான் நல்லானனே, என்னை நல்லாக்குன விஷயங்கள் இவ்வளோ இருக்கே. ம். யோகம் இருக்கிறது, தியானம் இருக்கிறது. அதெல்லாம் நான் கத்து தர முடியுமான்னு எனக்கு அப்ப தெரியல. ம். கராட்டே இருக்கிறது. ம். நான் அதுக்கும் பொருத்தமானவனா எனக்கு தெரியல. ஆனா மருத்துவம் நான் கற்றுக்கொள்ளலாமே ம். அப்படின்னு நினைச்சு நான் அக்குபஞ்சர் படிக்க போனேன். ம். இந்த துறையில நோயாளியாகவும் இருந்திருக்கிறேன். ஒரு வல்லுனராகவும் இருந்திருக்கிறேன்ங்கிற இடத்திலிருந்து சொல்றேன். எந்த நோய்க்கும் மனம் காரணமாக இருக்கிறது.
97% நோய்கள்னே சொல்லலாம். உண்மை. ம். மற்றபடி இந்த சில கிருமி தாக்குதல்கள், சில விபத்துகள் அதெல்லாம் தான் வந்து மனம் சம்மந்தப்படாதது. நேரடியாக அது நேரடியாக உடலுக்கு அ வரக்கூடியது. சம்மந்தப்படாதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த பல நோய்கள் மனத்தினுடைய தாக்கத்தை வைத்திருக்கிறது. ம். இன்னும் சொல்லப்போனா, ஒரு நோய்க்குறி வந்து 1 வருஷத்த தாண்டிருச்சுனாலே, நீங்க மனதின் மூலமாக அந்த நோயை உருவாக்குகிறீர்கள்னு உறுதியாக சொல்லலாம். ம். ம். இது நான் சொல்றது, நான் அனுபவஸ்தனா சொல்றது ஒண்ணு. ம். நெறைய நூல் குறிப்புகள என்னால உதாரணமாக சொல்ல முடியும். ம். லூயிஸ் ஹேங்கிறவங்களுடைய ம். யூ கேன் ஹீல் யுவர் லைஃப்ங்கிற புத்தகத்துல, அவர்கள் வாழ்க்கையில அவங்களுக்கு வந்த கேன்சர அவங்க எப்படி தாண்டுனாங்கங்கிற ம். கதையில ஆரம்பிச்சு, அவங்க அதற்கு பிறகு எத்தனை நோயாளிகளுடைய வாழ்க்கையில மனதினுடைய ஒரு அமைப்ப மாற்றி அமைக்கிறதின் மூலமாக பெரிய நோய்கள்லேருந்து அவங்க மீட்டிருக்காங்க. ம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம சைனஸுங்கிற நோய வந்து பல இடங்கள்ல பலரும் பேசி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம உடல் அல்லது நாமன்னு சொல்றது, நம்ம உடலாவும் இருக்கிறோம். நம்ம ஆற்றலாவும் இருக்கோம். நம்ம மனசாவும் இருக்கோம். நம்ம பேரறிவாவும் இருக்கிறோம். பரம்பொருளாவும் இருக்கிறோம். இந்த 5 தான் 5 கோஷங்கள்னு நாம பார்க்குறோம். ம். இப்போ உடல்ல ஒரு நோய் வெளிப்படுதுன்னா, வெளிப்படுற இடத்திலேயே வேலை செய்யறது ஒரு வகையான மருத்துவ முறை. ஆனா, மனசுல ஒரு நோய் வெளிப்படுதுன்னா, இந்த லூசி ஹேவினுடைய பார்வையின்படி, நீங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு விருப்பமானவர்கள், பிரியமானவர்கள், இவர்களோடு தொடர்ச்சியாக நீங்க வந்து எரிச்சல சுமந்துகிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சைனஸ் வரும்னு சொல்றாங்க. ஓகே. நான் மூக்குல எல்லா வைத்தியமும் பார்த்துருப்பேன். ம். சொட்டு மருந்து விட்டுருப்பேன். ஆ ஆன்டிபயாட்டிக்குகள் அல்லது ஸ்டீராய்டுகள் பயன்படுத்தியிருப்பேன். ம். தீராது. ம். ஏன்னா, என் மனசுல என்னை சுற்றி இருப்பவர்கள் மேல, எனக்கு பிரியமானவர்கள் மேல எனக்கு ஏதோ ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கும். இந்த உணர்வ சரி பண்றதின் மூலமாக சைனஸ சரி பண்ண முடியும்னு லூசி ஹே சொல்றாங்க. ம். ம். இது அறிவியலாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதெல்லாம் காலம் எடுக்கும் அறிவியல் அத எடுத்து புரிந்து கொள்வதற்கு அல்லது மாற்று பார்வைகள் தேவைப்படலாம். இது அவர்களுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாரி ஒவ்வொரு நோயும் ம். ஆஸ்துமால ஆரம்பிச்சு தைராய்டிலிருந்து எல்லாத்துக்குமே மனம் பின்னணியில் இருக்கிறது. ம். உங்களுடைய உணர்வு பின்னணியில் இருக்கிறது. இந்த உணர்வு உங்ககிட்ட இருக்கா பாருங்க. ஓகே. தைராய்டு இருக்கிற நபருக்கு இந்த உணர்வு இருக்கா பாருங்கன்னு அவங்க சொல்றாங்க. ம். இருக்குன்னு சொன்னா ஒர்க் பண்ணிட்டு போ வேண்டியது தானேன்னு நான் நினைக்கிறேன். உண்மை. உண்மை. வேற காரணங்களுக்காகவும் வந்திருக்கலாம். ம். ஏதோ அயோடின் குறைபாடுன்னுலாம் சொல்றாங்க. இருந்திருக்கலாம். அத அப்படி ட்ரீட் பண்ணிக்கங்க. ம். ஆனா மன அமைப்பு அப்படி இருக்குன்னு அவங்க இண்டிகேட் பண்ணும்போது, நாம சுதாரித்து கொண்டு, ஆமா இந்த மன அமைப்பு எனக்கு இருக்கு. அவங்களும் அத சொல்றாங்க. நான் மன அமைப்புல வேலை செய்றேன்னு யார் துணிகிறார்களோ, அவர்களுக்கு நோய் முற்று முழுதாக நீங்குகிறது. ம். ஏன் இன்னொன்னு சேர்த்து சொல்றேன். என்னிடம் வருகிற பெரும்பாலானவர்கள் சொல்வது, 1 வருஷம் ஆயுர்வேத மருந்து எடுத்தேங்க. எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. விட்டோனே திரும்ப வந்துச்சுங்கிறாங்க. ம். ஆயுர்வேத மருந்த விட நல்ல மருந்து உண்டா? கண்டிப்பா. சித்த மருந்த விட உண்டா? நல்ல மருந்து தான். ஏன் திரும்ப வருது? ம். ஏன்னா மன அமைப்பை மாற்றிக்கொள்ளாமல் மருந்து மட்டும் சாப்பிட்டு இருக்கிறதனுடைய வெளிப்பாடு. அதேதான். ம். இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சித்த மருத்துவத்தையும், ஆயுர்வேதத்தையும் தந்த ரிஷிகள் வந்து வெறும் மருத்துவ வல்லுனர்கள் மட்டும் இல்ல. கண்டிப்பா. அவர்கள் மனோதத்துவ ஆட்களும் தான். ஆமாமாங்க. எந்த சித்தபெருமக்களினுடைய நூல் எடுத்தா முதல் 20 பக்கத்துல மனச தொட்டுட்டு தான் பின்ன எல்லா பேச்சுமே வரும். போவாங்க. யோகம் இல்லாமல் மருத்துவம் இல்லை. கிடையாது. மருத்துவம் இல்லாமயும் யோகம் இல்லை. கண்டிப்பா. அப்போ நான் மருத்துவம் மட்டும் தான் பார்ப்பேன். யோகத்தின் பக்கம் நான் தலை வைத்தே படுக்க மாட்டேன்ங்கிற மன அமைப்பு மக்களிடையே இருக்கிறது. ம். இவங்க என்னைக்கு நம்ம ஊர்ல கலோக்கியலா சொல்லுவாங்க. நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாருன்னு சொல்லுவாங்க. சரி நம்ம நோய்க்கு பார்த்துட்டு நம்மளை பிடித்திருக்கிற பேய்க்கும் வைத்தியம் பார்த்துட்டோம்னா, அழகா மீண்டறலாம். ம். பெரும்பான்மையான கஷ்டத்திலிருந்து மீண்டறலாம். குறைந்தபட்சம் சமாளிச்சுக்க முடியுங்க அப்படின்னு சொல்ற இடத்துக்காச்சும் போயிடலாம். ம். இவ்வளவு மருத்துவ சிக்கல்களுக்குள்ள ஒருத்தர் போக தேவையில்ல. கண்டிப்பா. நேத்து இது நீங்க சொல்றது உண்மை. ஏன்னா நேத்து வந்து கொஞ்சம் இந்த நீர் கோர்வையினால இது கொஞ்சம் ஏசியில் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறனாலையும் அது ஒரு வகையான ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது இப்படி படுத்துட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு சிந்தனை நம்மகிட்ட ஒரு 4 பேர் கேட்கும் பொழுது நம்ம சொல்கிறோம், ஏங்க நான் நல்லா இருக்கேன்னு நீங்கள் நினைங்க, அப்போ தான் முதல்ல நல்லா இருக்க முடியும். கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னா கஷ்டம்தான் பெருசாகிட்டே இருக்கணும். இதை நான் 4 பேர்த்துக்கு சொல்லிவிட்டு நான் எனக்கு தலைவலின்னு நான் படுத்துட்டு இருந்தேனே என்ன அர்த்தம்? ஒரு சிந்தனை மனசில் வர அப்போது பொறுமையாக மூச்சு பொறுமையாக மேலே இழுத்து விட்டுட்டு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இது இல்லை, நான் நல்லா இருக்கேன், திடகாத்திரமாக இருக்கேன், எந்த இதுவும் இல்லை, எல்லாம் குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அடுத்து சில நிமிடங்கள்ல அந்த ஒரு நிலை வந்து முழுக்க மாறி, அரை நாளுக்கு அப்புறம் நான் உண்மையாலுமே நல்லா இருந்தேன். ஆனா, அந்த மனோதிடம் வருவதற்கு முன்ன நான் பல வருடங்கள் இந்த ஒரு அதற்குண்டான பயிற்சி செஞ்சிருக்கேன். ஆமா. ஆமாமா. அது உண்மை. ம். நான் அத நம்ப வைக்கிறதுக்கு நான் பல நூல் வாயிலாக பெரியவர்களிடம் கேட்டு பயிற்சி பண்ணி அதனுடைய வெளிப்பாடு வந்தது. ஆனால், அந்த இதெல்லாம் ஆவி பிடிக்கணும், இது போடு, அது போடு. ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். சரியா போச்சு. அந்த மனோதிடம் சில நிமிடங்கள்ல என்னுடைய உடல்ல அந்த ஒரு மாற்றத்த கொண்டு வந்தது. இது உண்மை. ம். ம். இது நடந்தது. ம். ஒரு இன்னைக்கு அமெரிக்காவை சார்ந்த ஒரு பெரிய ஒரு மருத்துவர், டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அப்படின்னு சொல்லி நம்ம காணொளிகள் பண்ணியிருக்கோம். ம். அவருடைய பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அந்த ஒரு விஷயத்த தான் சொல்றாரு. ஒரு இத்தனைக்கும் அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஒரு பெண்மணி. தன்னுடைய கணவர் வந்து தற்கொலை பண்ணி இறக்கிறார். அதை வந்து காவலர்கள் மூலமாக கேட்கும்பொழுது ஒரு ஒரு அப்படியே ஆகுறாங்க. இதுதான் தொடக்கம். அதிலிருந்து ஏறத்தாழ ஒரு 1 வருடம், 1 1/2 வருட காலத்திற்குள்ள அவங்களுக்கு உடம்புல இல்லாத நோயே இல்ல. கேன்சர் வரைக்கும் வந்துருச்சு எல்லாமே. மருந்துகள் சாப்பிடுறாங்க. நண்பர்கள் மருத்துவர்கள் தான். இவங்களே மருத்துவர் தான். ஒண்ணும் வேலைக்கு ஆகல. ஒரு தோழியினுடைய உந்துதலின்பால் அவங்க வந்து ஒரு அவநம்பிக்கையோட இவரு ஜோ டிஸ்பென்சாவினுடைய அந்த இதுக்கு வந்து அட்டெண்ட் பண்றாங்க. ஒரு கிளாஸ்ங்கிறது 2 ஆகுது. 2ங்கிறது 3 ஆகுது. 3 4 ஆகுது. அடுத்த 1 1/2 வருடத்திற்குள்ளாக அவங்களுடைய உடல் பருமன் எல்லாம் குறைச்சு, அவங்களுடைய நோய முழுக்க குணமாக்கி, ம். அவங்களுக்கு கடைசி அவங்க சொன்ன ஒரு ஊக்கமான ஒரு இது அதான். அவங்களுடைய நாவுல வந்து உமிழ்நீர் சுரக்காதாம். ம். ஒரு புற்றுநோயவே குணப்படுத்திட்டோம். இந்த உமிழ்நீர் சுரக்காத இது பண்ண முடியாது. 4 மாதத்துல அத சரி செஞ்சுட்டாங்களாம் வந்து. ம். மனதினுடைய ஒரே இதுதான். ம். ஆனா அவர்கள் எடுத்த ஒரு இது தியானம். ம். அந்த மேலை நாட்டவர்கள் தான், ம். அறிவியல் பேசுறவங்க தான். ம். ஆனா அவர்கள் நம்ம சொன்ன கலாச்சாரத்த கை வச்சு தான் அந்த பூரணத்துவத்தை அவர்கள் இது பண்றாங்க. ஆமா. இப்ப நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க சொல்லக்கூடியது உண்மை. இது இப்படி வாழ்ந்தவர்கள் உண்டு அப்படின்னு ஆமாமா. வாழ்ந்துகிட்டும் இருக்காங்க இன்னைக்குங்கிறதுக்காக. ஆமா. ஜோ டிஸ்பென்சாவே ஒரு நல்ல உதாரணம். அவருடைய விபத்துல சிக்கி அவருடைய உடல அசெம்பிள் பண்ணும்போது, ம். எனக்கு எதுவும் இந்த ராடெல்லாம் வைக்காதீங்க. ம். நான் என்னுடைய உடல சரி பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்கிறேன். மனதாலேயே தன்னுடைய உடல சீரமைச்சுட்டார். பெரிய விபத்துல சிக்கினவர். ம். ம். நல்ல வேளை அவருடைய பெயரை நினைவுபடுத்துனீங்க. ம். ரொம்ப எனக்கு அவர் ஆதர்சம். ஆஹ. ரொம்ப சிறப்பான நபர். உண்மை, உண்மை. இன்னொரு குறிப்பு சொன்னீங்களே. ஓகே. விட்டுட்டோம். அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கோ. எஸ். இப்போ நீங்க ஆரம்பத்துல சொல்லும்பொழுது, மெய் அப்படிங்கிறது உடலும், உடலுக்கு மேல் இருக்கக்கூடிய பூரணமும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தீங்க. இப்போ உடலால் ஏற்படக்கூடிய 97% பிரச்சனைகள் உண்மையாலுமே மனதினால் ஏற்படுவது அப்படின்னும், இதை பூரணத்தின் மூலமாக சரி செய்து கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஒரு இப்ப நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலயும் சொன்னோம். பிற நூல் வாயிலாகவும் சொன்னோம். இப்ப இந்த பூரணம்ங்கிறது என்ன? இந்த பூரணத்தின்பால் நான் எப்படி என்னை நான் குணப்படுத்திக்கிறேன், இல்ல குணம் ஆகுது எப்படினாலும் சரி. ம். அது எப்படி நடக்குதுங்க? ம். ஸோ இது நம்ம ஆன்மீக வயமாக பேசினால் ஒழிய இதற்கு ஆமா. அணுக முடியாது இந்த கண்டிப்பா, கேள்வி. கண்டிப்பா. ஆம், நாம ஏதோ ஒரு அனுபவம் பெறுவதற்காக தான் பூமிக்கு வந்திருக்கிறோம். ம். நம்மளுடைய சோர்ஸ்ல நிலை பெற முடியாததுனால, அல்லது சோர்ஸே நம்மை தள்ளியதால இந்த மாதிரி ஒரு உலகம் ஏற்பட்டது. தெய்வம் சொல்றது தனு கரண புவன போகங்களை கொடுத்தார். ம். எதற்குன்னா ஜீவர்கள் அனுபவத்தை பெறுவதற்கு அப்படின்னு. பதஞ்சலி யோக சூத்திரமும் அதே தான் சொல்லுது. நீ அனுபவிக்கணும், வெளியேறணும். ம். இதுதான் உன்னுடைய பூமியினுடைய இலக்கு இலக்கு. அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க வர்ற மனிதன் இங்க வந்ததுக்கான காரணத்தை உணர்ந்து, அவனுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு அனுபவிக்கணும், இன்னொன்னு வெளியேறணும். இந்த 2 காரணமே ஒவ்வொரு கணத்திலும் இருக்கு. இதிலிருந்து அவன் மீறும் பொழுது, அனுபவத்திலேயே தங்கிவிடும் பொழுது, உலகம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ம். சுவையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தன்னை இங்கேயே கரைச்சுக்கிறதின் மூலமாக, இதுதான் என்னுடைய மெய்யிருப்புன்னு அவன் நினைக்கிறதால, அவனால விடுதலையை நோக்கி சிந்திக்க முடியாம போறதால, அவனுக்கு கொடுக்கிற ஒரு ரிமைண்டர் தான் நோய். ஆ. எனக்கு நான் அப்படிதான் பார்க்குறேன். ம். யோகியின் சுயசரிதம் போன்ற நூல்கள் வந்து இத சொல்லுது. ம். ஒரு மனிதனுக்கு துன்பம்ங்கிறது 3 இடத்துல தான் வரும். ம். ஒண்ணு ஆரோக்கியம், ம். இன்னொன்னு உறவுகள், ம். இன்னொன்னு செல்வம். ம். இந்த 3 தவிர்த்து மனிதன் துன்பப்படுவதற்கு எந்த நிலையும் முகாந்திரமும் இல்ல. ம். செல்வம்னா நான் பேர் செல்வத்தை கூட சொல்றேன். புகழ், கண்டிப்பா. பெயர் இது கூட ஒருத்தருடைய செல்வம் தான். ம்.
இதில் அடி விழும்போது மட்டும்தான் இவனுக்கு ஒரு ஸ்லோ டவுனே ஆகிறான். ம். எங்கேயோ வேகமாக போயிட்டோமோ ரொம்ப தூரம், ம். எதுக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு. ஸோ இந்த 3 வழிகளின் வழியாக ம். இறைவன் ரொம்ப கருணையோட ஒரு துன்பத்தை கொடுக்கிறார். ம். எனக்கு நோய் வழியாக கொடுத்தார், ம். இன்னொருத்தருக்கு செல்வத்தின் வழியாக கொடுத்துருக்கலாம். ம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அனுபவிச்சுட்டேன், இதிலிருந்து நான் விடுதலை பெறணும்னு அந்த ஜீவன் சிந்திக்க தொடங்குகிறது. ம். இது நம்மளுது இல்லையோ, ம். இது நம்ம மேடை இல்லையோ, ம். அல்லது நமக்கு டைம் முடிந்ததோ முடி- இங்க இருக்கிறதுக்கு. ம். அப்ப இதை விட உயர்ந்தது என்னது? ம். புத்தருக்கு கேள்வி வந்தது போலதான். ம். எது மரணம் வந்துருதுன்னா இப்ப எல்லாம் எங்க போக போகுது ம். அப்படிங்கிற கேள்வி எல்லோரையும் உலுக்கியது போல, இதை விட நிலையானது எது ம். அப்படிங்கிற அந்த செய்தி தான் ம். ஜீவனுக்கு வருகிறது. ம். அதை தான் நம்ம பூரணம்னு சொல்றோம். பூரணம் என்பது நித்தியமானது, மாறுபாடற்றது, நிரந்தரமானது, ம். காலத்தை கடந்தது. இப்படி பல வர்ணனைகள் அதற்கு நம்ம சொல்ல முடியும். ம். அதை நோக்கி இயல்பாகவே ஜீவன் புறப்படும். ம். நாம் எங்கிருந்து புறப்பட்டு வந்தோமோ அதை நோக்கி போகணுங்கிற தோணல் வந்துடும். அந்த தோன்றல் நோயினால, விபத்துனால, இழப்புனால நிகழுது. மனிதன் ஒரு அசம்பாவிதம்னு சொல்லக்கூடிய ஒன்று தான் அவன் தப்பிக்கிறதுக்கு ஆக்சுவலாக உண்டான ஒரு ஆமா. ஸ்டார்டிங் பாயிண்ட்டே. ஆமா. பட் ஆனால் அது அந்த கோணத்தில் அவன் அதை பார்க்கணுமே தவிர துன்பமாக வந்து காணக்கூடாது. நிச்சயமா அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுகிட்ட ஞானிகள் தான் உலகம் ரொம்ப நல்லா இருக்கு, இறைவன் கருணையானவன்னு சொல்றாங்க. ஏன்னா துன்பத்தை கொடுத்து தான் உன்னை அந்த பக்கம் இழுத்துட்டு வர்றான்னு சொல்றாங்க. இது இங்க இருக்கிற மக்களால இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த இறைவனா கருணையானவன் அப்படின்னு கேட்கிற இடத்துக்கு தள்ளப்படுது. பாடம் கிடைச்சவர்கள், எனக்கு அந்த கஷ்டம் வந்திருக்கலன்னா நான் இப்படி வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவர்கள், அது கஷ்டம் இல்லைங்க, ம். எனக்கான வேக்கப் கால் உண்மை. அப்படின்னு சொல்லுவார்கள். உண்மை. அப்ப எப்படி அது கஷ்டமாகும்? கஷ்டமா இப்போ ரமணரே வந்து அந்த உயிர் பிரிந்து உள் வரும்பொழுது இப்போ நான் எங்கே போயிட்டு வந்தேன், என்னதை பார்த்தேங்கிற அந்த ஒரு இது நினைவு வந்து நடந்தது இல்லைங்களா? எஸ். அப்போது நான் அவரோட இது படிக்கும் பொழுது அவர் தாய் வந்து முன்ன அழுகிறாங்க, தாய்மாமன் இருந்து அழுகிறார், மிரட்டுறார், எல்லாம் பண்ணுறாங்க. அவர் இப்படி தலை திருப்பிட்டு பேசாமல் உட்காந்தாரு அப்படிங்கிற அந்த ஒரு அவருடைய சரித்திரம் சொல்லும்போது சொல்லுது. அப்போ அந்த ஒரு மனமானது வந்து அந்த ஒரு நிலை இந்த ஒரு இத்தனை நிமிடங்கள் நான் எங்கே போயிட்டு வந்தேன், என்ன ஆச்சு, அப்போ இந்த உடல் நிலை இல்லையா, நான் இவ்வளோ நாள் நினச்சது நிலை இல்லையா, அந்த ஒரு அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைங்களா அவங்களுக்கு. இது போல் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஏற்படுது. நீங்க எதை இறுக்கமா பிடிச்சிருக்கீங்கன்னு பாருங்க, எதன் மூலம் அடையாளப்படுகிறீர்கள்னு பாருங்க. எனக்கு என்னுடைய உடல் தான் என்னுடைய அடையாளம். அந்த உடலுக்கு நோய் கொடுத்தா நான் விட்டுருவேனா, அல்லது கதறுவேனா? இன்னொருத்தருக்கு உறவுகள் தான் அடையாளம், இன்னொருத்தருக்கு செல்வம், பெயர், புகழ் தான் அடையாளம். இந்த அடையாளங்களை நொறுக்காம இவன் திரும்ப மாட்டான்னு இறை தீர்மானித்து விட்டால் கண்டிப்பா அந்த இடத்துல கை வைப்பாங்க. அப்ப போய் நான் வைத்தியம் பார்க்கறேன்னு போய் உட்கார்ந்தா அந்த வைத்தியர் அவன் எந்த மூலிகை கொடுத்தும் நடக்காது. ரிஷிகளுக்கு தெரியும். இவன் நீங்க ரமண மகரிஷி சொன்னதால சொல்றேன். ஒரு ஏழை ஒருவர் அவருடைய கஷ்டத்தை ஏதோ சொல்றாரு. நமக்கு தெரியும் பகவான் ரொம்ப பேச மாட்டாரு. அவர் அன்னைக்கு சொன்னது கோ பேக் அப்படின்னு தான் சொன்னார். திரும்பி போ அப்படின்னு சொன்னார். அவன் சொன்ன பிரச்சனைக்கு அவனுக்கு விவரம் இல்லை, அவன் திரும்பி போயிட்டான். ஆனால் அவர் சொன்னது திரும்பி போங்கிறது இந்த நோய்க்கு அல்லது நீ சொல்ற பிரச்சனைக்கு மூலமாக இருக்கக்கூடிய உன்னுடைய பதிவுகள், உன்னுடைய பிடித்தங்கள், உன்னுடைய தேர்வுகள், இதை நோக்கி நீ பின்னாடி போய் பாரு, உன்னை ரீவிசிட் பண்ண, இது எல்லாத்துக்கும் மூலம் அங்கே உட்காந்துருக்கு அப்படிங்கிற ஒரு தத்துவார்த்த பதில் தான். அப்படி நாம் பின்னாடி போக 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 நமக்கு புரிஞ்சிடும். அந்த பார்வையை ஒரு வைத்தியர் கொடுக்கணும். மருந்தை கொடுப்பவர் மட்டும் அல்ல வைத்தியர். அவர் மருந்தை தாண்டி எல்லாம் சரிதான், மனசு எப்படி இருக்கு, எவ்வளோ சந்தோஷமா இருக்க, எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்க, எவ்வளவு பேருக்கு உதவியா இருக்க, இதெல்லாம் சேர்ந்து இந்த ஸ்பிரிட்டை, இந்த ஆவியை நல்ல உயரத்துக்கு கொண்டு வரும் பொழுது உடல் மருந்துகளால் 3 நாட்கள்ல சரியாயிரும் தானே பழமொழி இருக்கு. 3 நாள் தானே. நீ 30 வருஷம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க மருந்தை. அப்போ எப்படி சரியாகும்னா, இந்த ஜீவனை அதனுடைய உயர்ந்த கதிக்கு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நோய் 3 நாட்கள்ல சரி 1 மாசத்துல கூட ஆயிட்டு போட்டுமே, ஆனா நல்லா ஆயிருவோம். இதுக்கு யாருமே வைத்தியம் பார்க்கறது இல்லை. அந்த இடத்துல தான் ஞானிகளுடைய தேவை வருகிறது.
ஏன்னா, இப்ப நீங்க அத சொல்லும் பொழுது, இந்த உலக விஷயங்களும் அதை தாண்டி இருக்கக்கூடியதுன்னு சொல்லும் பொழுது, பகவத்கீதையில அர்ஜுனர் இந்த இது கேட்குறாரு. "அண்ணா, என்னமோ சொல்ற. நான் பேசாம இந்த உலக விஷயத்துல சந்தோஷமாவது இருந்துட்டு போயிருப்பேன். நீ ஏதோ தியானம் பண்ணு, யோகம் பண்ணுன்னு சொல்ற. நான் வந்து ஒரு வேள அதுல தோத்துட்டேன்னா, ஜெயிச்சுட்டேன்னா பிரச்சனை இல்ல. தோத்துட்டேன்னா, இதுவும் கிடைக்காம, அதுவும் கிடைக்காம போயிருமே கண்ணா. என்னதான் இது பண்றதுங்கிற ஒரு ஏன்னா, இது பார்த்தனோ, இல்ல கண்ணனோங்கிறத காட்டிலும், நான் எனக்கு கேட்கிற கேள்வி, அதற்கு எனக்கு ஒரு பதில் வரணுங்கிறது தான் மகாபாரதத்தினுடைய ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்கும். இதுதான் இன்னைக்கு பெருவாரியான மக்களுக்கு இருக்கு. ஏங்க காலையில எந்திரிச்சு காசு பணம் இருக்கு, சம்பாதிக்க போணும், பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும், கடமை இருக்கு இல்லையா? செய்யணும் இல்லையா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில இருக்கும் பொழுது, இதற்கு நேரம் ஒதுக்குவதுங்கிறது ஒரு துன்பமாக மக்கள் நிறைய பேர் கருதக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. சோம்பேறித்தனம் உண்டு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா, பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு வந்து மக்கள் போயிடுறாங்க. எவ்வளவுதான் ஊக்கம் அவர்களுக்கு சொன்னாலும் அந்த ஒரு இடத்திற்கு அவர்கள் செல்லுவதுங்கிறது உண்டு. ஒரு ஆசிரியராக நீங்க வந்து இதை எப்படி மக்களுக்கு ஒரு அணுகி, எப்படி உங்களுக்கு உங்களுடைய கராத்தே மாஸ்டர் ஒரு பக்குவமான ஒரு ஆசிரியர், ஒரு குருவாக இருந்து உங்களை வழிநடத்தி சென்றாரோ, ஒரு ஆசிரியர்ங்கிற ஒரு மேனில இருந்து நீங்க எப்படி அவர்களுக்கு அந்த ஒரு பாதை இல்லப்பா இப்படி பண்ணணும், இதனுடைய நிலை இதுதாங்கிறது உங்களுடைய கண் பார்வையில இருந்து அதை எப்படி நான் ஆசிரியரா இருந்து இத சொல்றத விடவும், ம். நானும் அப்படி இருந்தவன் தானேங்கிற இடத்துலருந்து சொல்றேன். எனக்கு இல்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்காது. கண்டிப்பா. நான் சினிமா ஒரு நாளைக்கு 2, 3 சினிமாவ திரையரங்குல போய் பார்த்துட்டு இருந்த ஆளு. ம். ஆர்டன்ட். ம். என்னுடைய நோய் அதெல்லாம் என்னை போக விடாம தடுத்தது. ம். அப்போ எனக்கு இவ்வளவு புற உலகத்துல தேவைகள் இருக்கு, அழுத்தங்கள் இருக்கு. என்னை எப்படி தியானம் பண்ண சொல்றீங்க? கரெக்ட். அப்படின்னா, ஒரு நோயாளி வந்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை போய் வைத்தியர்ட்ட வர சொல்றீங்களே! அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. அவரு வராம நடக்காது. நடக்காது. அவர் அப்படி சொல்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா. ஆனா சொல்றாங்க மனிதர்கள். ம். என்னன்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இவ்வளவு புற உலக அழுத்தங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி செய்வதற்குரிய வகையில எளிமையாக இந்த கல்வி கடத்தப்பட வேண்டும்ங்கிற இடம் வருது. கரெக்ட். மனிதர்கள் அவங்களுடைய சிக்கலுடைய தீவிரத்தை இன்னும் புரிஞ்சுக்கலங்கிறதும் தெரிய வருது. இங்க வந்து இப்ப நிறைஞ்சிருக்கிற இந்த பொழுதுபோக்குகளால வாழ்க்கையினுடைய ஆழம் பெரிதளவு மக்களுக்கு இல்லாம போயிருச்சுங்கிற ஒரு நிலைய பார்க்குறேன். எல்லாமே ரொம்ப சாதாரணமாகி போயிட்டு, ம். ஒரு சாவு மேல நமக்கு ஒரு பெரிய அ ஒரு தாக்கம் இல்ல. ம். அது நம்மள பெரிதா அடிக்கிறது இல்ல. ம். யாரோ ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டாருன்னா, அல்லது நம்ம குடும்பத்திலே யாரோ ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டாங்கன்னா, அதன் மேல ஒரு தீவிரமான பார்வை நமக்கு இல்ல. வருத்தப்படுறோமே ஒழிய, அதை மாற்றுவதற்குரிய சூழல் என்னன்னு யாரும் தயாராகறதில்ல. அப்படியே யாராவது வழி சொன்னாலும், தன்னுடைய அன்றாட சிற்றின்பங்களை தகர்த்துட்டு போறதுக்கும் வரமாட்டேங்குது. அப்போ இத்தன படிகள தாண்டி உங்களுக்கு ஞான பாடத்த கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ எத்தன எளிமைப்படுத்தி, சாரத்த குறைச்சு, ம். எதையாச்சும் பண்ணிருங்களேன்டா, இத மட்டுமாச்சும் பண்ணிருங்களேன்டான்னு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ம். இந்த இடத்துலருந்து தான் நான் சொல்றேன். ம். நீங்க ரீல் பார்க்கறது ஒரு 1/2 மணி நேரம் குறைச்சுக்கிட்டு, கண்ண மூடுங்களேன். சரி. எப்படியும் ஸ்க்ரீன் டைம் எல்லாரும் மொபைல்ல பார்க்க முடியுது. வந்துரும். ஆமா. 4 மணி நேரங்கள் இல்லாம யாரும் ஸ்க்ரீன் டைம் பண்றது. இல்ல. ஆமா. அதுல உபயோகமான காரியங்கள்லாம் 1 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்றீங்கன்னு கூட நான் வச்சுக்கிறேன். ம். 3 மணி நேரம் நம்மளுடைய மொபைல்ல நம்ம என்ன பார்க்குறோங்கிறது நமக்கும் பகவானுக்கும் தெரியும். கண்டிப்பா. ரைட்? அந்த 3 மணி நேரத்துல ம். குறைந்தது 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம், ம். வாரம் 3 நாட்கள் ஏனும். ம். எல்லா நாளும் கேட்கல. ம். வாரம் 3 நாட்கள் ஏனும் ம். பயிற்சிக்கு வாங்கன்னு சொல்றோம். ம். இவ்வளவு எளிமைப்படுத்தி, ஒரு வகையில அத இறக்கி, ம். சிறுமைப்படுத்தி ம். பயிற்சிகள வந்து மக்கள்ட்ட சேர்க்கறக்கு முயற்சி பண்றோம். பண்ணு. இந்த காலகட்டம், இந்த 100 வருட காலகட்டங்கள் கடந்தது. இப்படிதான் இருக்குங்கிறது புரிஞ்சே ம். இந்த மகான்கள் வந்து இத எளிமைப்படுத்திட்டார்களோன்னு எனக்கு தோணும். தோணுது. ஏன்னா, ஒரு கடுமையான குருகுல பாரம்பரியம்லாம் இப்ப இல்ல. கண்டிப்பா. ரொம்ப மறைத்து, ரொம்ப தகுதி பார்த்து கொடுத்துக்கிட்டு இருந்த ஆசிரியர்கள் இன்றைக்கு இல்ல. ம். இன்னைக்கு ரொம்ப ரகசியமான நுட்பங்கள்னு நாம நினைக்கிறது YouTubeல அரைஞ்சு கிடக்கு. கிடக்கு. ஆனா, மக்கள்ட்ட அது குறித்த விழிப்புணர்வு இல்ல, தேடலும் இல்ல. அப்போ ஒரு 1/2 மணி நேரமாச்சும் செலவழிங்க. ம். உங்களோடு தொடர்பு கொள்ளுங்க. ஒரு படி உயர்வீங்க. அங்கேருந்து உங்களுக்கு வேற பார்வை கிடைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த பாடம், அடுத்த ம். பாடம். இப்படி கைய பிடிச்சு கூப்பிட்டு போறதுக்கு ஆசிரியர்கள் உள்ளார்கள்.
தேடுறோமா? தேடுறோமாங்கிறது. விரும்புறோமா? அதுதான் கேள்வி. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் சித்தபுர மக்களினுடைய நூட்கள் படிக்கும் பொழுது நிறைய ஞான மார்க்கம் இருக்கும், யோக மார்க்கம் இருக்கும், மந்திர எந்திர தந்திர மார்க்கங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கும். அந்த பூசை இருக்கு, இந்த பூசை இருக்கு, எல்லாம் சொல்லி நிறைய நூட்கள் எழுதும் பொழுது போகநாதரும் இதை சொல்லியிருக்கார். ஆனா அந்த அவருடைய சப்தகாண்டத்துல முதல்ல இதெல்லாம் அழைப்பா சொல்லுவதற்கு முன்னதாக, ஐயா சும்மா உட்காரு, வேற ஒன்றும் சொல்லல உன்னை, இதற்கு மேல நான் உன்னை என்ன எளிமைப்படுத்த சொல்றேன். ம். அப்போ ஒரு முற்றும் துறந்தவரே அவ்வளோ தூரம் கீழே இறங்கிட்டார். ம். சும்மா உட்காருன்னு தானே சொல்றேன், மூச்சை மட்டும் கவனி, வேற ஒன்றும் பண்ணாத, சும்மா உட்காருன்னு. அவங்க அவங்க தெரிஞ்சுதான் எழுதியிருக்காங்க இல்லைங்களா? ஆமா. மக்கள் வந்து இந்த காலகட்டம் இப்படிதான் இருக்கும். எஸ். ஆல் தி கிரேட் திங்ஸ் ஆர் சிம்பிள் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உண்மை உண்மை. நம்ம என்னன்னா, நாம காம்ப்ளிகேட் ஆயிட்டு, ம். ரொம்ப உள்ளுக்குள்ள நெருக்கடி நிலையில இருந்துட்டு, Correct. ஒரு எளிமையான விஷயத்த கடினம்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டோம். இந்த அளவுக்கு செல்ஃப் டிசெப்ஷன் இருக்கு. ம். மாயைன்னு சொல்லிக்கலாம். சொன்னா அது எகைன் ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ்ல போறதால யாரும் கேட்க மாட்டார்கள். அதனால மேற்கு சொல்லுற மாதிரியே சொல்லணும்னா, செல்ஃப் ஹிப்னடைஸ்ட், ம். செல்ஃப் டிசெப்டிவ், ம். செல்ஃப் டவுட்டட், இப்படியான ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய காம்ப்ளெக்சிட்டியினுடைய கணம் தாங்க முடியாம தான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு. ஒரு குழந்தையினுடைய எளிமைத்தன்மை நம்மிடம் இல்லை. உண்மை. அதுக்கு கல்வி ஒரு காரணம், மீடியா ஒரு காரணம், எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிட்டு நிறைய ஒரு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலே ஹெவி ஆயிடுற செரிமானம் உடையவர் 4 சாப்பிட்டா. ம். அது மாதிரி இவ்வளவு கன்சம்ஷன் நடந்து we are so heavy. உண்மை. இந்த ஹெவினஸை பெனட்ரேட் பண்ணுறது டீச்சருக்கும் கஷ்டம். ம். நீங்களே விரும்பி கொஞ்ச நாள் பத்தியம் இருந்து செரிமானத்தை எல்லாம் சரி செஞ்சுட்டு ஒரே ஒரு இட்லி கொடுங்களேன் அப்படின்னு வர வேண்டி இருக்கு. ம். இது இருந்தா எஸ் சும்மா இருக்கிறதுக்கு முடியும் இல்லைங்களா? வாய்ப்பாச்சும் இருக்கு, நம்பிக்கையாச்சும் இருக்கு. இது வேலை செய்யும் போல இருக்கு அப்படின்னாச்சும் ஒரு கருதலாம். கரெக்ட். நான் ஒரு தடவை ட்ரைனிங் போகும்பொழுதுங்க, அவர் பேர் ஸ்ரீதர், ட்ரெயினர் பேர். நெத்திலன் காலில் முள்ளு குத்துச்சுன்னா எப்படிடா எடுப்ப அப்படின்னு. அப்போ நான் வந்து என்னுடைய யூஜி முடித்த ஒரு பீரியடு 21 வயசு இருக்குன்னு. அவரை நாங்கள் ஸ்ரீன்னு தான் கூப்பிடுவோம். ஸ்ரீ டேய் முள்ளு குத்துச்சுன்னா எப்படிடா எடுப்ப? ஸ்ரீன்ட்டு டேய் ஏன்டா இப்படி பண்ணுற? அவர் 4 தடவை 5 தடவை ஆனால் பொறுமையாக கேட்டார். இப்படி எடுப்பேன். அவ்வளோதானடா, ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுற? முள்ளு குத்துச்சுன்னா இப்படி எடுக்க போகிற, காலை தூக்கி இப்படி எடுக்க போகிற, இவ்வளோதான். எதற்காக கேட்டார்னா, ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு பொண்ணு வேறு மாதிரி எடுப்பா, ஏன்னா அவளுடைய ஒரு அந்த அங்கங்கள் எல்லாம் இது பண்ணிருக்கா, அவளுடைய நடை ஒரு மாதிரி இருக்கும். ஆணுக்கு அந்த ஒரு கவலை இல்லை, அவனுடைய நடை இருக்கும். இவ்வளோதானே, ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற? பாடம் பூரா இப்படி தான் இருக்குது, எல்லாம் ஸ்பெஷலாக பாருன்னு சொல்லி எளிமையாக இருக்கிறத ஒன்று தான் எல்லாத்தையும் விட்டுறீங்க. ஆமாம். ஏன் காம்ப்ளிகேட் பண்ணுறா? அன்னைக்கு அவர் சொன்னது, இவ்வளவு ஆண்டுகள் கடந்து வரும் பொழுது இதுபோல் இருக்கக்கூடிய துறைகளில் பயணிக்கும் பொழுது அது உண்மைன்னு தெரியுது. இறைவன்ட்ட வேண்டுறியா, எளிமையான உனக்கு புரிந்த வார்த்தைகளில் நீ சொன்னேனாலே கிடைக்கும்பா, நீ இன்னும் பூதாகரமும் ஒன்றும் செய்யணும்னு இல்லை. யோகம் பண்ணுறியா, ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்த நிலையெல்லாம் கிடைக்கும், ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைன்னா மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு உண்டான மனோநிலையில் இல்லை உண்மையாலுமே. அப்படி ஏற்றுக்க முடியாதவர்களுக்கு தான் நாங்கள் பாடம் எடுத்தோம். கடைசியில் சும்மா இருக்க சொல்கிறதுக்கு தான் இவ்வளவு கதைகளும் பேச வேண்டியது. கரெக்டு தான். ஸோ இப்போ இந்த ஹீலிங் இன்றைக்கி அப்படி தான் சொல்லிக்கணும், நம்ம குணமாகறோங்கிறத காட்டினேன். அதான் என்ன சொன்ன மாதிரி மேலை நாட்டு ஒரு ஆமாம். ஸோ இந்த ஹீலிங் அப்படிங்கிறது நம்ம முன்ன இப்போ பேசணும் தான், இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் மக்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கு. எப்படிங்க மருந்துனா ஏதோ உள்ளே சாப்பிட்றேன், உள்ள என்னமோ நடக்குது, இந்த சும்மா உட்காந்திங்கன்னா ஏதோ குணமாகறேன்னு சொல்கிறேன், எப்படி இந்த ஹீலிங் நடக்குது உண்மையாலுமே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து மக்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரமோ ஒரு ஊர்ஜிதம் காட்ட வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கி வந்துருச்சு. அறிவியல் என்ன நல்லது பண்ணுச்சோ இல்லை, இந்த ஒரு கெடுதல் பண்ணியிருக்குது, எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் கால். ஸோ அவர்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்லலாம்? ஓகே, இதுக்கு கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியாக தான் பதில் சொல்லணும். நான் முன்னமே சொன்னது போல், நான் கருதுறது வந்து என்னுடைய உடல். ஓகே. நான் என் உடலை கருதும் போதே அந்த உடலுக்கு பின்னாடி இருந்து உடலை இயக்கக்கூடிய ஆற்றல் பிராணன் அப்படின்னு ஒன்று பின்னாடியே இருக்கிறது. பிராணனை வழிநடத்தக்கூடிய மனம், நினைவுகள், சின்ன அறிவு, இதெல்லாம் இருக்குது. இதற்கு பின்னாடி உங்களை இயக்கக்கூடிய உணர்வுகள், உணர்ச்சிகள், இது உட்கார்ந்துருக்கு. இதுக்கும் பின்னாடி சாட்சியாக நம்முடைய விழிப்புணர்வு, கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு இருக்குது. இந்த 5 தான் நாம்.
ம். ஒரு நோய் வருதுன்னா, இப்போ உடல்ல ஏதோ ஒரு நோய் வயிற்று வலின்னு வச்சுக்குவோமே, வருதுன்னா, அந்த வயிறுங்கிற அந்த ஒரு உறுப்ப இயக்கக்கூடிய ஆற்றல்ல குறைபாடு இல்லாமல் வராது. ஓகே. அப்போ நீங்க ஆற்றல சரி செய்றதுக்கு உண்டான முறைகளை கையாள வேண்டும். ம். ஃபேன் ரிப்பேர்ன்னா, ஃபேன்ல ஏதாச்சும் ஒரு ஒயர் அ கட் ஆயிருச்சு, ஒரு போல்ட் லூஸ் ஆயிருச்சுன்னா, ஸ்தூலமாகவே அதில பிரச்சனை. கரெக்ட். அப்ப நீங்க வேற ஃபேனு, வேற போல்ட்டு, வேற ஒயர்ன்னு சிந்திக்கணும். ம். அப்ப என் வயிறுல ஸ்தூலமாவே ஒரு பிரச்சனைன்னா, வேற வயிறுன்னு சிந்திக்கணும். இந்த ம். இடத்துல தான் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ்லாம் நடக்குது. ம். ஆனா, செயல்பாடுல தான் சிக்கல். ஸ்தூலம் சிறப்பா தான் இருக்கு. ம். அப்படின்னா, கரண்ட்ல பிரச்சனை. ம். லோ வோல்டேஜா இருக்கலாம், ஹை வோல்டேஜா இருக்கலாம், ஃப்ளக்சுவேஷனா இருக்கலாம். இத புரிஞ்சுகிட்டா, பிராணமய கோஷத்துல என்ன வேலை செய்யணுங்கிறது புரிஞ்சிரும். கரெக்ட். அப்ப பிராணமய கோஷத்துல அதனுடைய உறுப்புகள் என்னென்ன? ம். எப்படி அன்னமய கோஷத்திற்கு இருதயம், நுரையீரல், கல்லீரல்லாம் உறுப்புகளாக விளங்குகின்றனவோ, அதேபோல பிராணமய கோஷத்திற்கு உறுப்புகள் உள்ளன. ஓகே. பிராணமய கோஷத்தின் உறுப்புகள் சக்கரங்கள், ம். நாடிகள், வர்ம புள்ளிகள் இதெல்லாம் இருக்கு. அங்க என்னென்ன செய்யணும்? நாடிகளை தூய்மையாக்குதல் தான் முதல் பணி. ஓகே. அத நீங்க எந்த வழியில வேணாலும் பண்ணுங்க. ம். உங்களுக்கு ஆயுர்வேதம் பிடிச்சிருக்கு, ஒரு மூலிகையின் மூலமா செய்றேனா செய்யுங்க. எனக்கு உடற்பயிற்சி எளிதான வழி. ஏன்னா நான் கராத்தே மாஸ்டரோட பயிற்சியில உடல சரி செஞ்சு தான் அத மீண்டேன் நானு. ம். எனக்கு உடல தீண்டுறது வந்து சரியான ஒரு முறை, இந்த நிவாரணத்த குடுக்கறதுக்காக. இன்னொருத்தர் வந்து கண்ண மூடி உட்கார்ந்தா போதும்னு நெனைக்கலாம். அது எங்க வேலை செய்யுதுன்னா, இந்த நாடிகள் வழியே ஓடுகின்றது வெறும் பிராணன் மட்டுமல்ல, பிரக்ஞையும். ம். அப்படின்னானு விழிப்புணர்வு. விழிப்புணர்வு. விழிப்புணர்வு, பிரக்ஞை, ம். கான்ஷியஸ்னஸ் எல்லாம் ஒரே சொல் தான். ஒரு நாடி வழியாக வெறும் பிராணன் மட்டும் ஓடல. ம். இப்ப நமக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, மக்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, உங்களுடைய இப்ப YouTube பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த கரண்ட்டுங்கிறது செல்ஃபோன்ல இருக்கிற கரண்ட்டோ, அல்லது நீங்க டிவி பார்க்குறீங்கன்னா, அதில வர கரண்ட்டோ, வெறும் கரண்ட்டா தகவல்களையும் சுமந்து இருக்கிறதா? தகவலையும் சுமந்து தான் வருது. அப்ப அது வெறும் பிராணன் இல்ல. ம். ஓகே. தகவல்களை சுமந்த பிராணன். சரி. வெளி உலகத்த பொறுத்தவரைக்கும் மின்சாரத்த நாம அப்படி சொல்லலாம். ஒரு கணினி இருக்குன்னா, கணினிக்குள்ள கரண்ட் தான் ஓடுது. ஆனா, அது புரோகிராம்ங்கிற வடிவத்தில ஓடுது. அதே மாரி தான் நம்மளுடைய மனம் சில பதிவுகளை, புரோகிராம்கள வச்சுக்கிட்டு இருக்கு. அது அந்த பிராணன போய் தூண்டிக்கிட்டே இருக்கு. ம். நீங்க வந்து ஹாரர் மூவி பார்க்குறீங்களா? அதற்குரிய புரோகிராம் தான் உள்ள இருக்கும். அதற்குரிய கரண்ட் தான். ம். ஆமா. அதற்குரிய அதனால தான் ராத்திரி பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் போய் நிக்கிற மாரியே தோணும். அதற்குரிய அனுபவத்த தான் ஒருத்தர் பெறுறாரு. கண்டிப்பா. அப்ப என்னுடைய மனம் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில பதிவுகள அனுப்பிட்டே இருக்குன்னா, பிராணன் அதற்கேற்றால் போல் தான் ஓடும். அப்ப நான் வந்து விரிவா என்னுடைய சிந்தனைகள வைக்கும்பொழுது, அதனுடைய ஓட்டமும், அந்த செயல்பாடுகளும் விரிவடையும். ஆமா. இந்த மனம், உடல், பிராணன்கிற முக்கோணத்துல ம். எத பிடிச்சு அசைச்சு சரி செய்றதுங்கிறது உங்களுக்கு யாரோ ஒரு வைத்தியரோ அல்லது வாத்தியாரோ தான் சொல்லணும். கரெக்ட். நீங்க உடல்வயப்பட்டவராக இருந்தால், உங்களுக்கு உடல் சார்ந்த நிவாரணங்கள் தான் நேரடியாக பலன் தரும். தொட்டோனே பலன் தரும். ம். அதே மாரி பிராணவயப்பட்ட நபராக இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அக்குபஞ்சர் உதவும், வர்மம் உதவும், பிராணிக் ஹீலிங் உதவும், ரெய்கி உதவும், இந்த மூச்சு பயிற்சி உதவும். இதெல்லாம் அதற்குரிய அ அ வழிகள்னு வழிகளா சொல்லலாம். இருக்கு. இன்னுமே நான் மனவயப்பட்ட மனிதன்ங்க. மனம் சார்ந்து தான் என்னுடைய நோய்களுக்கு உண்டான அல்லது என்னுடைய போக்கே இருக்குன்னா, மனதில சரியான பார்வைகளையும், கண்ணோட்டங்களையும் கொடுப்பதின் மூலமாக நோய் நீங்கும். சில நேரங்கள்ல நமக்கு ஸ்தூல மருந்தும் தேவைதான். ம். ஆனா நோய் நீங்கலங்கும்போது மனவயப்பட்ட மனிதன் மனம் சார்ந்து அவன சரி பண்ண பார்க்கணும். கரெக்ட். அப்போ உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் என்ன? ஆஃபீஸ்ல ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க. ம். எனக்கு ஒற்றை தலைவலி வருதுன்னு சொல்றீங்க. ம். தலைவலிக்கு மருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறனால எப்படி மாறும்? மாறும். ம். நீங்க ஜோ டிஸ்பென்சா சொல்லும்போது ஒரு நினைவு வந்தது. திட்டமிட்டு ஒரு நோயை எப்படி அரங்கேற்றுவதுன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்திருக்கு. ஆமாமா. இந்த விளம்பரத்துல வரக்கூடிய விஷயங்கள் அப்படிதானங்க. அந்த அந்த அதுல ஒரு படிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். விளம்பரத்தின் மூலமாக நமக்கு நோயை எப்படி புகுத்த முடியுங்கிற அந்த ஒரு இது. அது எனக்கு தெரியல. ஓகே. ஆனா நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த ஆய்வுக்காக ஒரு நபர தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நபருடைய பின்னணியில இயங்கக்கூடிய அவங்க மனைவி,
ஒரு வாட்ச்மேன்னா அவரு, அதுக்கப்புறம் மேலாளர். இந்த மாதிரி ஒரு 3, 4 பேர்கள அவர சுற்றி இருக்கிறவங்கள தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஓகே. இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுகிறது. அவர் எழுந்தோன்னே, காலையில எழுந்து வந்தோன்னே, யார் ஆய்வுக்குள்ள உட்படுத்துறாங்களோ, அவர் காலையில எழுந்தவுடன் மனைவியாகப்பட்டவர் கேட்கணும். "என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையோ?" அப்படின்னு கேட்கணும். அவ்வளோதான். "அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நல்லா தான் இருக்கேன்." அப்படின்ட்டு அவர் எந்திச்சு வருவாரு. அதுக்கப்புறம் வெளிய வரும்போது காவலாளி கேட்கணும். "என்ன சார் நேத்து மாரி இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் டல் அடிக்கிறீங்க. ம். எதுவும் ஆஃபீஸ் அலைச்சலுங்களா?" அப்படின்னு தான் கேட்கணும். "அப்படிலாம் இல்லையே, அப்படியா இருக்கேன் நானு." அப்படின்ட்டு ம். அவர் போயிருவாரு. அங்க அலுவலகத்தில நண்பர் இதே கேள்வி கேட்கணும். மேலாளர் இதே கேள்வி கேட்கணும். மீட்டிங் அப்ப யாரோ ஒருத்தர் இதே கேள்வி. ஒரு 5, 6 கேள்வி எல்லாரும் கேட்டோனே, அவர் மனம் நம்பி, ம். மாலையில அவருக்கு நோய் வருது. ஒரே காலை பொழுதிலிருந்து ஒ மாலைக்குள்ள. ஆமா. காலையில கேட்ட கேள்வி, அவர் மேல வச்சிருக்கக்கூடிய பார்வைய அசச்சு, அசச்சு, மனம் சந்தேகிச்சு, சந்தேகிச்சு, மாலை அவருக்கு நோய் வந்தது. ம். "கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கிற மாரி இருக்குல்ல, எதுக்கும் போய் டாக்டர் பாத்துட்டு வந்துடலாமா? நீ காலையிலேயே சொன்ன." அப்படின்னு மனைவியிடம் அவர் பேசியிருக்கிறார். ம். சும்மா உட்கார்ந்தா நோய் எப்படி தீரும்னா, சும்மா உட்கார்றதுங்கிறது இப்போ இங்க மக்களுக்கு பெரும்பாலும் புரிதல் இல்ல. ம். ம். சும்மா உட்கார்றதுங்கிறது கண்ண மூடி அமர்தலோ, அல்லது எதையோ பழச நினைக்கிறத ஓட்டிட்டு இருக்கிறதோ அல்ல. அது ஒரு தியானத்தன்மை. அத வந்து படிப்படியா கொண்டு வந்து காலியா இருக்கிற அளவுக்கு அதுல நிறைவாவும் இருக்கணும். கரெக்ட். நிம்மதியோட இருக்கணும். ம். அந்த ஒரு உயர் உணர்வுல இருக்கும் பொழுது, நீங்க சொல்றது எல்லாம் நடக்கும். கரெக்ட். அந்த இடத்துல மனம் நோய தீர்க்கும். ஸோ என்னுடைய அழுத்தமும், என்னுடைய ஒரு கீழ்நிலை உணர்வுகள்னு சொல்லக்கூடியது எனக்கு கொடுக்கக்கூடிய துன்பம், இந்த ஒரு அமைதியின்பால் எனக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு நிம்மதி, அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த நிறைவு வரும்பொழுது, அந்த நிறைவுக்கு ஏற்றார் போல இந்த உடல் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறது. ஆமா. அத வந்து இப்ப இவங்க வேதிப்பொருட்கள வச்சு சொல்லுவாங்க. என்டார்ஃபின சுரக்குது. ம். நெறைய டோபமைன், ம். செரோட்டோனின் இந்த மாரிலாம் எதையாச்சும் சொல்லி, நீங்க ஆழ்ந்த ஒரு பரவச நிலையில இருக்கும்போது, மூளை இதையெல்லாம் சுரக்கிறது. அதனால் நீங்கள் நலமடைகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன நடக்கும்னா, இந்த ஹார்மோன விக்கிற இடத்துக்கு போயிருவாங்க. கரெக்ட். நீங்க பரவச நிலை எப்படி அடையறதுங்கிறத சொல்ல மாட்டார்கள். கரெக்ட். ஒரு நல்ல பரவச நிலைங்கிற சொல்லு கூட இன்னைக்கு வந்து டிஸ்டார்ட் ஆயிருக்கிறது. பரத்தின் வயப்பட்ட நிலையில ஒருவர் இருக்கும் பொழுது, உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. அத அந்த நோய் எதிர்ப்பு சக்திய, அந்த நோய் எதிர்ப்பு புத்திய நாம இந்த உடலுக்கு குடுக்கணும். ம். அதற்கு மனம் இயங்காமல் இருக்கணும். கரெக்ட். இந்த ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பொன்மொழி போன்ற ஒன்று உண்டு. என்னன்னா, "ஹீலிங் இஸ் ஈஸி. ஸ்டாப்பிங் த மைண்ட் இஸ் டிஃபிகல்ட்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குணமாக்குறது வந்து சுலபம். ம். மனச குறுக்கிடாம ஆ. நிப்பாட்டுறது சிரமம். கரெக்ட். அத ஒருவர் பயின்றுட்டார்னா, கண்டிப்பா குணமடையறதுங்கிறது எளிது. நீங்க நெறைய இன்னும் உங்களுக்கு என்னென்ன குணம் பிசியோதெரபி வேணுமா எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. ஆனா இதையும் சேர்ந்து செய்யுங்கன்னு சொல்றோம். ஆமாமா. ஆமா. போயிட்டு வந்தேன். என்ன ஆக போகுதுன்னு நெனச்சேன். அப்புறம் போறதுக்கு உண்டான அர்த்தமே இல்ல. ஆமா. இல்லைங்க? அதே மாரி ரொம்ப திடுதிப்புன்னு இத எடுக்கிறேன்னு அத விட்டுருவாங்க. கரெக்ட். இவ்வளவு நாள் எதையோ ஒண்ணு காப்பாத்திட்டு இருந்துச்சு இல்லைங்களா நம்மள? அதையும் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அப்படியும் பண்ணிருவாங்க. இந்த தவறும் செய்யக்கூடாது. ம். இது ஏதோ ஒண்ண பண்ணிட்டு இருந்துச்சு உன்ன. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மருத்துவருடைய வழிகாட்டுதல், உன்னுடைய சிம்ப்டம்ல நீ காமிக்கிற பெட்டர்மென்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நாம ம். நல்லாயிட்டு வரணும். ம். இது என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில இது நேர்படையா பொருந்தி வருமான்னு எனக்கு தெரியல. பட் நான் நடந்தது இப்படிதான் நடந்தது. நம்ம எல்லாரும் புலால் உண்ணுவதுங்கிறது வந்து ஒரு வழக்காக நம்ம கலாச்சாரம் இன்னைக்கு அப்படி இருக்கு. அப்போ நம்ம இந்த ஆன்மீகம், சிறுவர் அப்படின்னு வரும்பொழுது, இப்போ புலால் மறுத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்திற்கு வந்து நிப்போம். இப்போ என்ன ஆச்சு போச்சு அப்படின்னு சொன்னா, முந்தின நாள் வரைக்கும் அதை உண்டவர் அடுத்த நாள் நிறுத்திட்டாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சின்ன வயசு தான். அந்த உடல்ல வலு இருந்தது. தாங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. ஆனா கால மாற்றம்னு ஒண்ணு ஏற்படும் பொழுது, நிறைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள்ங்கிறத சந்திக்கும் பொழுது, இப்போ சிறிது சிறிதாக அந்த உடல்ல வந்து ஒவ்வொரு மாற்றம் காண ஆரம்பிச்சது. முன்னேறிய மாற்றம் ஒண்ணும் இல்ல. கீழ வரும். அப்ப அவங்களுடைய மருத்துவர்ட்ட போய் கேட்கும் பொழுது, அப்பா அவரு கொஞ்சம் நல்ல வயசானவர். நல்ல ஒரு அறிவில் நல்ல "உனக்கு இந்த பிரச்சனைலாம் வந்ததுல்ல, உணவுல என்ன பழக்கத்த மாத்துனேன்னு" ஒரு கேள்வி கேட்டாராம். "ஒண்ணும் இல்லையே, நான் நல்லா தான் இல்ல, இல்ல, இல்ல. என்ன பண்ணுனேன்னு சொல்லு, சிந்திச்சு சொல்லுன்னோனே, இந்த மாரி இந்த வழியில இருக்கிறதுனால நான் அத நிறுத்தினேன். அப்படி பண்ணக்கூடாது." ஏன்னா, அவருக்கு கொடுத்த அந்த அறிவியல் என்னன்னா, ஒரு உணவு வேணும்னா, அது ஒவ்வொரு அணுக்கள்ல போய் தங்கியிருக்கும்.
இப்ப அந்த அணு வந்து உன்னுடைய முக்கியமான அவயத்தை இப்ப வேலை செஞ்சுகிட்டு வைக்கிறதுக்கு உண்டான அணு. இப்ப மூளை பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு 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 வேதியியல மாற்றத்த உண்டு பண்ணக்கூடிய ஒரு உணவு. என்ன ரொம்ப நாளா ஆள காணோம். இவன் டைரக்டரி காலியாவே இருக்கே. எதுக்கு சும்மா வச்சிருக்கணும் தூக்கு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, அந்த வேதியியல தூக்கும்பொழுது அது கூட இருக்க அணுவோட தான் தூக்கும். இப்ப அந்த முக்கியமான அவயத்துக்கு வேலை செய்ய வைக்கிறது தான் அந்த அணு. இப்ப அந்த அணு போயிடுச்சுமா அந்த அவயம் பாதிக்கப்பட்டுரும். ம். அப்ப ஒரு மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, "நீ நல்லத பண்ற. ஆனா மாற்றம்ங்கிறது நெகட்டிவ் 1க்கு போக்கூடாது. ம். 0ல நிக்கணும். ம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அத 0ல நிறுத்தணும்." அப்போ மூளை என்ன சொல்லும்னா, இவன் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருக்கான். பின்னர் இது மூளை ஒரு வகையில ஏமாத்தக்கூடியவர் தான். ம். ம். நெகட்டிவ் போயிடுச்சுன்னா ப்ராப்ளம். அப்ரப்ட்டா எதையுமே கட் பண்ணாத அப்படின்ட்டு. மிகச்சரி. ம். இது சரிதான் இல்லைங்களா? இது மிகச்சரி. சரியா சாதாரணமான ஒரு உணவு பழக்கம் தான். ஆனா, அவங்கள வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு துன்பத்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்குன்னு பாருங்களேன். ம். இப்ப என்ன ஆயிப்போச்சு, இத்தனை ஆண்டுக்கு பிறகு நீ மறுபடியும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருச்சு. ஆமா, ஆமா. என்னன்னாங்கயா இந்த அ நெறைய ஆன்மீக மையங்கள்ல நான் பார்க்குறேன். நீங்க இந்த பயிற்சிக்குள்ள வந்தா, இதெல்லாம் நிறுத்திரணும் அப்படின்னு கரெக்ட். ரொம்ப ஒரு அப்ரப்ட்டா அத திட்டவட்டமா சொல்லக்கூடிய ஒரு சொல்றாங்க. ஒரு வகையில சரினா கூட, அதாவது இவங்க எத வேணான்னு சொல்றாங்களோ, அது ஒரு போக்குல சரினா கூட, அதற்குன்னு ஒரு கால காலம். அவகாசம் கொடுத்து, அத ஸ்லோ பண்ணணும். என்னன்னா, இந்த ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே ஒரு மனிதன வந்து கீழ இருந்து மேல்நிலைக்கு உருமாற்றக்கூடிய பயிற்சிகள். அவன் முழுமையா உருமாறின பிறகு அவன் எதை கையாளணுமோ, எந்த உணவு பழக்கத்த கையாளணுமோ, அத முதல் நாள்லயே நீங்க கொடுக்கக்கூடாது. கரெக்ட். அதாவது அதுக்குண்டான டயட் ரெக்கமெண்டேஷன ம். ஒருத்தர் 3 வருஷம் கழிச்சு, ம். அவர் செய்த பயிற்சி, தவம், அருள் இதன் மூலமாக அவர் பெற்ற உள்ளுணர்வு, ம். அசைவத்தை தொடும்பொழுது, புலாலை தொடும்பொழுது, எனக்கு இது வேணான்னு உள்ளிருந்து உடம்பு மறுக்கணும். ம். இது கரெக்ட். உள்ள போட்டாலே எனக்கு தலை வலிக்குதுன்னு அவர் சொல்லணும். ம். எனக்கு குமட்டல் வருகிறது வேண்டாம் இது அப்படின்னு அவர் உணரணும். ம். அப்ப அவர் நிறுத்தினார்ன்னு வைங்களேன், அது ஆர்கானிக்கலானது. ம். அது இயல்பாக மேலெழுந்து வருதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாம, எனக்கு தீட்சை கொடுத்தவர் சொல்ட்டாருங்க அப்படின்னு வெளியிருந்து வழிந்து ம். பொருந்தாத ஒன்றை செய்யும் பொழுது, பின்விளைவுகள் கஷ்டமாகத்தான் ஆமா. இருக்கும். ஏன்னா முன்னாடி ஒரு தடவ நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோகிராமிங் NLPன்னு சொல்லிட்டு, ம். அத பத்தி பேசுறக்கு டாக்டர் ஜோசப் ஃப்ராங்க்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து நல்ல பருமனான உடல் கொண்டவராம். அப்போ அவர் வந்து டயட்டெல்லாம் இருக்காரு. எக்சர்சைஸ் பண்றாரு. அந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோகிராமிங் NLP மூலமா மூளைய வந்து சரி செய்து, உடல வந்து பல அளவுல உடல் எடை வந்து குறைச்சு நல்லா ஃபிட் ஆயிட்டேன். அவருடைய அனுபவத்த சொல்றாரு. பின்ன வந்து அப்ப நமக்கு இந்த YouTube ரீல்ஸு, YouTubeலாம் இருக்கு பாருங்க. சாப்பிடும் பொழுது இந்த வீடியோ பார்க்குறதுங்கிறது அவருடைய ஒரு வழக்கமா இருந்திருக்கு. கரெக்ட்டா அதில உணவு சம்பந்தமாகவே பார்க்கக்கூடிய ஒரு இது. ஆனா எக்ஸர்சைஸ் பண்றாரு. அவர் மூளை வந்து இது பண்றாரு. எல்லாம் ஓகே. ஆனா சாப்பிடும் பொழுது அந்த உணவ வந்து துரித உணவ பார்க்கிறதுங்கிறது அவருடைய நாள்பட என்னதான் பயிற்சி பண்ணாலும் உடலினுடைய எடை கூடிட்டே வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் இவரு பொறுமையா உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கும்பொழுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பாசிவா வந்து நம்மளுடைய மனசுல ஏதோ ஒரு தாக்கம். இந்த உணவ பார்த்த உடனேயே, ஆஹா! இந்த உணவ உண்டோம்னா ஏன்னா டயட் இருக்கும்போது நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா? ஆனா இதனுடைய ருசி இப்படி தானே இருக்கும். இத சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கும்ல. த மொமெண்ட் நீ அத நெனச்சேன்னா, நீ சாப்பிட்டதாக நெனச்சு உன்னுடைய சுரப்பிகள் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சுரும். அப்போ நீ டயட் இருக்கிறதுங்கிறதுக்கு உண்டான அர்த்தமே இல்லாம போயிரும். இத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எனக்கு நாள் ஆச்சுங்க. பின்ன அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நீக்கி, இன்னைக்கு நான் ஒரு நல்ல ம். ஒரு இடத்துல இருக்கேங்கிற ஒரு வார்த்தைய அவர் பயன்படுத்துறார். அப்போ ஒண்ணு நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறத காட்டிலும், அங்க நிலைக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை இல்லைங்க. மிக நிச்சயமாக, மிக நிச்சயமாக. ஏன்னா பெரிய சவாலே பதிவ நீக்கிறது தான். நீக்கிறது தான். நீங்க அதனால தாக்கமுறாமல் பார்க்குறீங்கன்னா, எத வேணா பாருங்க. கரெக்ட். நம்மளுது தான் எப்ப காத்தடிச்சா எந்த சைடு விழும்னே தெரியறது இல்லையே! உண்மை. மனம். உண்மை. உண்மை. என் கூட பணி செய்த ஒருத்தரு, அவரு இந்த புலால நிறுத்திட்டு, நம்ம பக்கத்துல ஏதாவது நான் கேட்டதில்ல. எங்க மேடம்லாம் சொல்லுவாங்க. "டிஃபன் ஓப்பன் பண்ணா சார், நல்லா இருந்ததுங்களா? எப்படி இருக்கு? அது சூப்பரா இருக்கும்ல. சார் சாப்பிடுங்க சார். ஏன் சார் அத சொல்லிட்டே இந்தாங்க ஒரு வாய் இல்ல, இல்ல, ம். இல்ல. நான் சாப்பிடுறத நிறுத்திட்டேன்." ஏங்க நீங்க மனசுல நெனச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க அத ம். விட்டு போட்டு சாப்பிட்டு போயிருங்க. வேலை முடிஞ்சுது. ஒரு வாய் வச்சுட்டீங்கன்னா, சரி போதும்ன்னு ஆயிரும். ஆமா. அது கூட உங்களுக்கு பாதிப்பு குடுக்காது. இத ம். நெனச்சுட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு. அவரு அத மாத்திக்கிட்டது இல்ல. ஆனா ம். எனக்கு தெரிஞ்சு, ஒருவேளை இதனுடைய தாக்கம் அவருடைய பெர்சனல் லைஃப்ல நெறையா
ஏன்னா இந்த அழுத்தத்தை வேற எங்காவது ஒரு இடத்துல தீர்க்கணுங்கிறது. ஏன்னா மனிதன் வந்து தனக்கு ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய அந்த ஒரு அழுத்தத்தை வேற வழி இல்லைங்கிறனால வேற ஒரு இடத்துல தீர்க்கறக்கு முற்படுவான். ஆமா. இப்போ ஃபேமிலியில அவருக்கு நிறைய இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சது. ம். மேபி நான் சொல்றது சரிங்களா? இல்ல சும்மா காக்காய் உட்கார பனைமரம் விழுந்த கதையா? இல்லைங்க. இதற்கு தொழில்நுட்பமாக நாம் பார்க்கலாம். யோகத்தில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மனம், வாக்கு, காயம்ங்கிற 3 சொற்கள் வந்து ரொம்ப பிரசித்தம். ம். இப்போ மனம் என்ன சஞ்சலத்துக்கு, அசைவுக்கு உட்படுகிறதோ, அந்த தரத்தில தான் உங்களுடைய வாக்கு இருக்கும். ஓகே. வாக்குங்கிறது வெறும் டோனல் குவாலிட்டி கிடையாது. அது என்ன செய்திய சுமந்து வருது? என்ன ஆழத்திலேருந்து வருது? என்ன விழிப்புணர்வை அது பின்னாடி பெற்று இருக்கிறது? அதுக்கு பின்னாடி இருக்கிற கன்விக்ஷன் என்ன? ம். அன்கான்ஷியஸ் என்ன? ம். எல்லாத்தையுமே ஒரு வாக்கு வைத்திருக்கிறது. இப்ப நாம பேசுற பேச்சும் தான். ம். என் மனதினுடைய ஸ்திதி தான் என்னுடைய வாக்கினுடைய ஸ்திதி. என்னுடைய வாக்கினுடைய வெளிப்பாடு என்னுடைய உடல் காயத்தில வெளிப்படும். ம். அப்போ என்னுடைய உடலும் தெய்வீக பண்புகள வெளிப்படுத்துற அளவிற்கு நான் அத இறக்கி வச்சிருக்கணும். ம். நான் ஒரு ஞானி. ஆனா என்னை சுற்றி ஞான ஒளி எங்கேயுமே வீசறக்கு விடமாட்டேன். அப்படின்னு ஒருத்தர் இருக்க முடியாது. கண்டிப்பா. ஒரு ஞானியினுடைய சாநித்தியத்தில அமைதி இருக்கணும்னா, அமைதி இருக்க தான் செய்யும். ம். அவருக்குள்ள அவர் மனசுல தானே ரமணர் ஞானியா இருந்தார். ஆனா அவர சுற்றி ஞான ஒளி இருக்க தானே செஞ்சது. கண்டிப்பா. இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னு சொல்றோம். கண்டிப்பா. அப்போ மனது என்னவாக இருக்கிறதோ, அது வாக்கில் வெளிப்படும். ம். அந்த வாக்குங்கிறது வெறும் பேச்சு, சொற்கள், இசை, நயம் அது மட்டும் இல்ல. அத தாண்டியும் இருக்கும். ம். அதற்கப்புறம் அது உடல்லயும் வெளிப்படும். ம். பிசிக்கல் ரியாலிட்டியில கூட ஒருவருடைய மனப்பண்பு வெளிப்படும். ம். அப்படி இருக்கும் பொழுது, நீங்க சொல்றது அவருடைய புலால் ஆசை அதெல்லாம் அவருக்குள்ள இருக்கும் பொழுது, ம். அது உடல்ல வெளிப்படத்தான் செய்யும். கண்டிப்பா. அது வாக்கின் வழி சென்று காயத்தில் நிலை நின்றே தான் இருக்கும். ம். ம். அதனால நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துட்டதாலேயே தூய்மை ஆயிட்டோம்னு பொருள் இல்ல. கிடையாது. ரசவாதம் நடக்கணும். கரெக்ட். கரெக்ட். நம்மளுடைய லோயர் செல்ஃப் வந்து ஹையர் செல்ஃபா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியே ஆகணும். ம். முழுமையா ஆகணும். எனக்குள்ள இன்னும் கீழான குணங்கள் இருக்கு. இன்னும் நான் அப்பப்போ சின்ன பொறாமைக்குள்ள போறேன். ஆனா நான் ஞான நூல்கள படிக்கிறேன். எனக்கு சில நேரங்கள்ல பணத்து மேல ஒரு பெரிய பயம் இருக்கு. எதிர்காலத்து மேல ஒரு அச்சம் இருக்கு. அப்படின்னு நான் உள்ள ஒரு ஓரத்துல இருக்கு. ரொம்ப இல்ல. என்னுடைய பண வரவு செலவுகள பார்க்கும்போது மட்டும் சிறியதாக ஒரு கவலை வந்து போகிறதுன்னா, இன்னும் நான் முழுமையா மாறல. மாறணும்னா அதற்குரிய சாதனைகள, அதற்குரிய நெறிகள பின்பற்றணும். இன்னும் கொஞ்சம் ஆழம் போகணும். ம். போனா இது முழுமையா மாறிரும். ம். காசு வந்தா வரட்டுங்க, வரலன்னா பார்க்கலாங்க. இத்தன நாள் ஓடுச்சு, இனி ஓடாதுங்களா? ம். அப்படின்னு தூக்கத்துல கேட்டா கூட சொல்லணும். சொல்லணும். என்னுடைய நண்பன்ட்ட இத நான் பார்த்துருக்கேன். நான் இளநிலை படிக்கும் பொழுது, எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து வந்தவங்க தான். ஆனாலுமே, அவங்ககிட்ட அந்த ஒரு பலம் இருந்ததுன்னு சொல்லலாம். ம். என்னன்னா, காசு இருக்காது. உண்மையாலுமே இருக்காது. ம். 10,000 15,000 ஏதாவது தேவைப்படும். ஃபீஸ் கட்டணும். இல்ல ஏதாவது புக் வாங்குமாங்க. என்னமோ ஒண்ணு தேவைப்படும். காசு இருக்காதுன்னு தெரியும். டேய் நான் போய் அப்பாட்ட கேட்கணும், அம்மாட்ட கேட்கணும். அவங்க வேற எதாவது சொல்லி இது நம்மளுடைய புலம்பல். அவன் அவன் கேஷுவலா அவன் பாட்டுக்கு இருப்பான். என்னடா இப்படி இருக்கே! உனக்கு பயம் வந்துரும். இத தவிர அவன் வேற எதுவுமே சொன்னது கிடையாது. எப்புட்றா வந்துருங்கிற? டேய் நான் கேட்டா வரும்டா. ம். இன்னும் 2 நாள் இருக்குல்ல. எனக்கு காசு வந்துரும். சத்தியமா அவனுக்கு வந்துரும். வரும். அது வந்து எனக்கு அத புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ம். ரொம்ப வருஷம் ஆச்சு. என்னன்னா, அவனுடைய உறுதித்தன்மை வந்து அது மேல பயங்கர எண்ணத்த முழுசு நீக்கி, ம். அது வந்துரும்னு அவன் சொன்னா, அது வந்துருங்கிறதுல அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. ம். கடன் வாங்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ம். ஏதோ ஒரு உருவத்தின்பால் அவனுக்கு வேணுங்கிற தொகை அவனுக்கு வந்துரும். ம். அந்த பலம் வந்து அவனுக்கு உண்மையாலுமே இருந்தது. அப்ப அந்த கீழ்நிலை உணர்வுல இருக்கக்கூடிய அந்த பயங்கிறது அவன விட்டு அந்த இடத்துல போயிருந்தது முழுக்கவே. ஆமா. ஆமா. அப்புறம் யார் ஒருத்தர்கிட்டயும் இவன் தான் அடுத்தவங்கள அட்ராக்ட் பண்ணுவானே தவிர, இவன் யார்கிட்டயும் போய் விழுக மாட்டான். எஸ். அப்போ அந்த ஒரு தனித்துவம்ங்கிறது வந்து அவன்ட்ட ஆனா அவன் ஞானி கிடையாது, எதுவும் கிடையாது. சாமி கும்பிடுறது அதெல்லாம் அவன் போடா அப்படின்னு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. ம். ஆனா அந்த கீழ்நிலை உணர்வுகள் அவன பாதிச்சதே கிடையாது ஒரு நாளும் கூட. ம். ஆனா நான் பெரிய பெரிய ஞானம் பேசக்கூடியவர்கள பார்த்துருக்கேன். அந்த சின்ன சின்ன விஷயத்துல அவங்க கீழ விழக்கூடிய ஆட்கள் நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். ஆமா, ஆமா, ஆமா. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் மனிதர்கள் மத்தியில இருக்கக்கூடியது இல்லைங்களா? ஆமா. நீங்க துவக்கத்துல சொன்னீங்க இல்லைங்களா? இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆமா. அப்படின்னு. இது கிட்டத்தட்ட அதனுடைய வடிவம் தானே. ம். எங்கேயோ உள்ளுக்குள்ள
மனதுக்குன்னு ஒரு ஸ்திதி இருக்கும் பொழுது, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது. கரெக்ட். இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் வெளிச்சம். இருக்காது. நம்பிக்கை இருக்கிற இடத்துல அச்சம் இருக்காது. ம். அச்சம் இருக்கிற இடத்துல நம்பிக்கை இருக்காது. கடவுள் மேல நம்பிக்கை கொள்பவன், கடவுள் மேல அச்சம் கொள்ள மாட்டான். கரெக்ட். ஏன்னா, அத அவர் பார்த்துக்குவாருன்னா, அதன் பின்னாடி அப்படியே அவருடைய ஸ்திதி என்னமோ அப்படி போயிருவாங்க. இப்படி என்னுடைய மனம் ஒரு லயத்துக்கு வந்துருச்சுன்னா, என்னுடைய பிராணன் எப்படி இருக்கும்? அதற்குரிய கதியில அந்த ஃப்ரீக்வன்சில தான் இருக்கும். என் பிராணன் என்னை சுற்றி இருக்குதுங்கும்போது, அந்த ஆற்றலுக்கான ஆள நான் ஈர்த்துட்டு தானே இருப்பேன். உண்மை. ஸோ, அப்போ நான் வந்து மின்சாரமும் தான். நான் வந்து காந்தமும் தான். இப்போ ம். மின்காந்தம் நானுன்னு சொல்லிக்கிறேன். ம். மின்சாரம் வந்து என்னிடமிருந்து ஓடுவதுன்னு எடுத்துக்கிறேன் நான். ம். காந்தம் என்னை நோக்கி இழுப்பது. வருவதை ஒரு வேலையா வச்சிருக்குன்னு வச்சுக்கோ. மின்சாரம் என்னிடமிருந்து ஓடுகிறது. காந்தம் என்னிடம் வருவதை ஈர்க்கிறது. என்னுடைய மின்காந்தத்த நல்லபடியா நான் உருமாற்றியிருக்கேன்னு வைங்க. என்னிடமிருந்து வருவது நல்லபடியா தானே வரும். கரெக்ட். என்கிட்டருந்து ஓடுறத நான் நல்லது தானே குடுக்குறேன். ம். அந்த உங்க நண்பர் போய் யார்ட்டயாவது அவநம்பிக்கையா பேசுவாரா? பேச மாட்டாரு. வாயவே தொறக்க மாட்டான். அவரு போய் 4 பேருக்கு நல்ல நம்பிக்கையா அதெல்லாம் வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாருன்னா, இன்னொருத்தங்களுக்கு ஊக்கம் தான் வரும். கரெக்ட். அவர் ஊருக்கெல்லாம் நல்லத விதைக்கிறாரு. ம். ஊர்ல இருக்கிறவங்கலாம் அவருக்கு நல்லத விதைக்கிறாங்க. உண்மை, உண்மை, அவ்வளவுதான். உண்மை. சொன்ன மாரி தான். அவன் ஒரு நாளும் அவன்கிட்ட நெகட்டிவான ஒரு வார்த்தை வரவே வராது. எஸ். டேய் விட்றா பார்த்துக்கலாம்டா. உனக்கு என்ன வேணும்? இப்ப நான் பண்ணி தரேன். அவன்ட்டயே இருக்காது. ம். இப்போ உனக்கு என்ன பார்த்துக்கலாம் விடு. நான் ஏதாவது பண்ணி தரேன் விடும்பான். கிண்டலுக்கு பேசுவான். என்னடா அவன் திடீர்னு பண்ணுவான். இங்கிருந்து காசு எடுப்பான். இங்கிருந்து டேய் என்னடா ஏதாவது 10, 15,000 இங்க எங்கேயாவது வச்சிருக்கியாடான்னு. வரும் பொறுமையா இரு அப்படிம்பான். ம். ஆனா அது நமக்கு ஒரு ஊக்கமா இருக்கும். ஊக்கம் நான் தான். அன்னைக்கு இருந்த ஒரு பய உணர்வு நமக்கு இத பத்தின அறிவு இல்ல அப்படிங்கிறது 10, 18 வயசு 19 வயசுல. சரி நீங்க சொல்லும்பொழுது எனக்கு அப்படியே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்படியே கோரிலேட் ஆயிட்டே வருது ஒவ்வொன்னா அப்படியே. இன்னும் பார்த்தீங்கன்னா, அவர் நமக்கு நண்பரா இருக்கிறதே ஒரு ஊக்கம் தாங்கிறேன். உண்மை. அவர் ஊக்கமே குடுக்க வேண்டாம் வாய திறந்து சொல்லி. ம். அப்படி நம்மள சுத்தி ஒரு 4 பேரு ம். நல்ல ஊக்க உணர்வோடு இருக்காங்க பாருங்க. ம். அங்க போய் நம்மள கனெக்ட் பண்ணிக்கிறதே பெரிய எனக்கு எதுவும் செய்ய வரல. எனக்கு தியானம் வரல, நூல் வாசிக்க வரல, அடியவர்கள தேட தெரியல. எதுவுமே தெரியல. என்ன சுத்தி 4 பேர் ஒரு தன்னெழுச்சியா செயல்பட்டுக்கிட்டு, ஊக்கத்தோடு இருக்கிறவங்களோடு தொடர்பு கொண்டுக்கிறது வந்து ரொம்ப அவசியம். எனக்கு கராத்தே மாஸ்டர் அப்படித்தான். ம். நான் ரொம்ப பலவீனமா இருந்த சமயத்துல, அவர் வந்து சர்வ வல்லமை பொருந்தியவராக எனக்கு தெரிவார். ம். அவருடைய பிசிக்கல் ஸ்கில்ஸுமே ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும். மாடி ஏற சொல்றதோ, இல்ல மரத்த புடிச்சு தொங்குறதோ, ஓடுற பைக்லேருந்து குதிக்கிறதோ, எதுவுமே அவருக்கு தயக்கம் இல்லாத செயல். ம். இப்படி ஒருத்தர் என் பக்கத்துல இருக்கிறாருங்கிறதே எனக்கு பெரிய பெரிய ஊக்கம். ஊக்கம். அதுதான் என்னைய மேல எடுத்துட்டு வந்துச்சுன்னு சொல்லுவோம். இந்த ம். மருந்துங்கிற அதிகாரத்துல வள்ளுவர் கூட பார்த்தீங்கன்னா, உற்றான் தீர்ப்பான் உலை சொல்வான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? பக்கத்துல இருந்து உன்ன மோட்டிவேட் பண்றவங்க ரொம்ப முக்கியங்கிறாரு அவரு. கரெக்ட். உன்னோட நோய தீர்க்கிறதுல, நீ யார ஊக்கமுடையவர்கள் எத்தன பேர நீ சார்ந்து இருக்கங்கிறது ரொம்ப அவசியம். எது பேசினாலும் அதற்கு ஒரு எதிர்ப்பதம். எது பேசினாலும், ஆமாங்க அது எங்கேங்க ஆகப்போகுது அப்படின்னு சொல்ற ஒரு மனநிலை இருக்கிற ஆட்களோடு நீங்க பிரியறதே நல்லதுன்னு சொல்லுவேன் உண்மை, நான். உண்மை. சொன்ன மாதிரி இப்ப நம்ம வந்து இது நெறைய பேரு அ அவங்கனால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல். ஆனா, இந்த ஒரு பயிற்சியில் இருக்கும்பொழுது அவர்களுக்கு நடக்கும். நீங்க அது அவர்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுபோல இருக்கக்கூடிய இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டான பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது, சில சூழல்களையும், சில இடத்தையும், நெருங்கி இருக்கக்கூடிய ஆட்களையுமே ஒண்ணா நாம விட்டு விலகுவோம், இல்ல அவங்க நம்மள விட்டு விலகுவாங்க. இப்ப இத ஏற்றுக்கொள்ள முடியாம, திருப்பியும் பழங்குழியில போய் விழுகக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க உண்டு. ஏற்றுக்கொண்டாலுமே மனவலியில, வேதனையில பயணிக்கக்கூடியவர்கள் உண்டு. தப்பிக்கிறவங்க ஓகே. அது சொற்பம் தான் அங்க தப்பிக்கிற ஆட்கள்னு. இப்ப இந்த 2 கேட்டகரி இருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஏன் இது நடக்குது? இது அவர்களுக்கு நன்மை தானா? இவர்கள் வந்து இல்ல, அத ஊக்கத்தோட அவர்கள் செய்யணுங்கிறதுக்கு உண்டான ஒரு நிலை. ஸோ அத பத்தி ஒண்ணு சொன்னீங்க. ஏன்னா இன்னைக்கு நெறைய பயிற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அது ஒரு பயம். நான் சும்மா தாங்க இருந்தேன். இத பண்ணுனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையே ஒரு மாரி மாறி போச்சுன்னு புலம்பலுக்கு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அதற்காக நான் அத கேட்கிறேன். நல்லதுங்க. இது சவாலான ஒரு கேள்விதான். ஏன்னா இதை கேட்கிறவர்கள் வந்து இத மாற்றி புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. என் பதில்கள கூட. அதனால ஒரு கவனத்தோட சொல்றேன் நான். எந்த பயிற்சியும் சிரத்தையோடு பயிலப்பட்டால், உங்கள் ஆற்றலில், உங்கள் மன ஓட்டத்தில், உங்கள் எண்ணத்தில், உணர்வுகளில் தாக்கத்த கொடுத்தா, குறைஞ்சது 3 மாசம் செஞ்சா கூட ம். ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது நமக்கு தெரிஞ்சது. அப்போ நம்மளுடைய ஆற்றல், நம்ம சிந்தனை,
நம்மளுடைய தேர்வுகள், நம்முடைய வாக்கு எல்லாமே மாற மாற, இதை எதுவுமே செய்யாத நிலையில இருக்கிற ஒருத்தர், அதனால காயமுறுவார். ஓகே. என்ன செய்றதுன்னே இவன் நேத்து வரைக்கும் இவன் இப்படி இல்ல. ம். எங்கூட பழையபடி தான் இருந்தான். இன்னைக்கு இவன் எங்கேயோ போய் படிச்சுட்டு வந்துட்டு எதையோ பண்றான் அப்படின்னு ஒரு விளக்கம் வரத்தான் செய்யும். ம். இத தவிர்க்கவே முடியாது. முடியாது. 1. 2வது ஒரு நல்ல பயிற்சி. ஒரு சரியான ஆசிரியர்ட்டருந்து, ஒரு மரபுலிருந்து நீங்க பெறும்பொழுது, நம்ம மரபு சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, "நீ மறுபிறப்பை பெறுகிறாய்ன்னு" சொல்லுது. ம். த்விஜன் அப்படிங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க. 2வது பிறவி உனக்கு இது அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பிறவின்னு ஒண்ணு அமையுதுன்னா, மரபு சொல்றதுபடி அப்படி அமையுதுன்னா, 2வது பிறவியில உங்களுக்கு யார் உறவோ அவங்க தான் வருவார்கள். பழைய உறவுகளோடு உங்களால தொடர முடியாது. இது சவாலா தான் இருக்கும். ம். அப்படியே நீங்க பழைய ஆட்களோடு இப்ப எங்க அம்மா, அப்பா இருக்காங்க. நான் த்விஜன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு போக முடியாது. முடியாது. அப்ப சில கடன்கள், சில கடமைகள் இருக்க தான் செய்யும். ம். அத வந்து கடமைன்னு அத செய்யணும். பற்றோடு இருக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல. அதனால தாக்கம் வரக்கூடாது. ம். உனக்கு என்ன நான் வர்றேன்ல பேசாம இரு. நான் சொல்றத கேளு. இப்படியாச்சும் சங்கடப்பட்டுக்கிட்டாச்சும் குறைந்தபட்சம் சொல்றேன் நான். ம். ம். அதோட இருந்து தான் ஆகணும். ம். சில சமயங்கள்ல நண்பர்கள் நம்மள விட்டே உதிர்ந்து விடுகிறத பார்க்க முடியும். அதையும் நாம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். என்ன நடக்கும்னா, இங்க என்ன சிக்கல்னா, நண்பர்கள் உதிர்றதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாமல், ஒரு காத்திருப்பு இல்லாமல், இவங்க திரும்பவும் ஒண்ணு பயிற்சியை கைவிடுவாங்க, இல்ல அவங்க கால்ல போய் விழுவாங்க. இன்னொரு 3 மாசம் காத்திருந்தா, இந்த சுழற்சிக்குண்டான நபர்கள சந்திப்பீங்க. புது நண்பர்கள் வருவார்கள். புதிய வாழ்க்கை, புதிய பார்வை, புதிய அனுபவங்கள்னு வண்டி திரும்ப ஆரம்பிக்கும். அவ்வளோ நேரம் சஸ்டெயின் பண்ணணும். இந்த இடத்துல தான் ஆசிரியர் தேவைப்படுகிறார். ம். அப்படி நடக்குதா? இது நடந்துச்சா பாரு. அப்ப அவங்களோடயே நீ பொருந்து. ம். அதுக்கப்புறம் இன்னும் அந்த வட்டம் இன்னொரு தடவ வரும். திரும்பவும் நாம சந்திப்போம் அதே பழைய மனிதர்கள. அவங்களுக்கு உதவணுங்கிற இடத்துல சிறு கருணையோட, சிறு அன்போட, பழைய சமயங்கள்ல இவங்க நமக்கு எங்கேயோ சாரமா இருந்தாங்கல்ல. அப்படிங்கிற ஒரு நன்றியோ, இல்ல கடமை உணர்வோ ஏதோ ஒண்ணோட திரும்பி நாம அவங்களோடு உரையாடணும். நீங்க உரையாடாமயே போயிட்டீங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஊக்கமே இருக்காது. கரெக்ட். ஆன்மீகம்னு சொல்லிட்டு போனவன் இன்னைக்கு நம்மள ஏறெடுத்தும் பார்க்கறது இல்லம்பாங்க. அது ஆன்மீகத்துக்கு விழுகிற ஒரு எதிர்மறை பிம்பம். கரெக்ட். அவன் அத செஞ்சாலும் நம்மோட தான்டா இருந்தான். ம். அப்படிங்கிற சாயத்த வளர்ந்தவங்க குடுக்கணும். ம். அதனால நான் என்ன பொருத்தி பார்த்துட்டு எப்படி சொல்லுவேன்னா, எதெல்லாம் என்னுடைய பழைய காலத்துல இருந்ததோ, நான் கல்லூரி படிக்கும்போதோ, பள்ளி படிக்கும்போதோ நான் என்னெல்லாம் செஞ்சுகிட்டு இருந்தேனோ, அதோடு தொடர்பு கொள்வதற்காக நண்பர்கள் இன்றும் உள்ளார்கள். ம். இன்னைக்கு நான் அவங்கள சந்திக்கிறது அரிதாகி விட்டாலும் கூட, சந்திக்கும்போது நான் ஆன்மீகத்த பேச மாட்டேன். பேச. அவங்களோட செய்தி என்ன? ம். சினிமா பார்த்தியா? என்ன நடந்துச்சு? கடன் வாங்குனியே? என்னாச்சு? இந்த மாரி விஷயங்கள ஏதோ ஒண்ணு பேசிட்டு, அவர்கள் கேட்டால் ஒழிய நான் ஆன்மீகத்த பேசுறது. கரெக்ட். அப்ப என்னன்னா, நான் என்னுடைய வளர்ச்சியில நான் போனது தான். உயர்ந்தது தான். மறுபிறப்பு தான். அதுக்காக அவங்கள எல்லாம் மறந்துட்டு ம். தள்ளி நிற்கவும் கூடாது. கூடாது. ஆனால் ஒரு சீரிய சாதகன் இதை நிச்சயம் அனுபவிப்பான். ம். ஒருவேளை அனுபவிக்கலன்னா எங்கேயோ பயிற்சி தவறு. தவறு. எப்படி நீ இன்னும் பழைய ஆளுகளோடயே இருக்க? ஆ. எப்படி இன்னும் உனக்கு அத பொருந்திட்டே இருக்க முடியுது? கரெக்ட். அப்படிங்கும்போது பயிற்சி தவறாயிரும். கரெக்ட். அதனால நிச்சயமா நடக்கும். நடக்கிறத ரொம்ப அ இலகுவா. இலகுவா, ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துக்கிட்டு, ஒரு பாலமா நிக்கிறது, பழகுறது அவசியம். சரிதான். நீங்க சொன்னது அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ முன்னாடி போயிட்டேங்கிறதுக்காக பின்னாடி இருக்கிறத அதான் கடந்து வந்த பாதைய மறந்துறாத ஆமா, அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் ஆமா. இல்லைங்களா? ஏன்னா, அப்ப நம்ம வந்து அவர்களோட இன்னும் அந்த ஒரு 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 முன்னேறிய நிலையில ஆனா உறவோடு இருக்கும் பொழுது, இப்ப அவர்களும் முன்னேறி வருவதற்கு ஒரு பேருதவியாக ஆமா, இருக்கும். ஆமா. இது அப்படி நீங்க இல்லன்னா குருமார்களே நமக்கு இல்ல இல்லைங்களா? ஆமா. நீங்க சொல்லும்போது ரமணருடைய நிகழ்ச்சி ஒண்ணு ஞாபகம் வருது. ரமணர் வந்து நமக்கு தெரியும் 16 வயதுல வந்துட்டாருன்னு. ரமணர தேடி, ரமணருடைய பள்ளி ஆசிரியர் வந்து ஆசிரமத்துக்கு வராரு. ம். பக்தனாக வருகிறார். ம். தலைமை ஆசிரியர்ன்னு நெனைக்கிறேன். ம். ஐ அம் நாட் சோ ஷூர். அவர் வந்து பகவானேன்னு கூப்பிட்டுட்டு, ம். ரொம்ப பணிவோட, "உங்கள பத்தி எல்லாரும் நல்லா பேசுறா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல என்ன? எல்லாம் ம். இருக்கு. சரி. இந்த ஆன்ம விசாரம் அது இதுன்னு சொல்றீங்க. அது என்ன? இது என்னன்னு?" வரிசையா ஒரு 10 கேள்வி அடுக்குறாரு அவரு. அவ்வளோ நேரம் அமைதியா இருந்த பகவான் வந்து, "இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கன்னு தான் ஓடி வந்தேன்.
ஆசிரியரா இருந்து நீங்க இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கன்னு தான் ஓடி வந்தேன். இப்ப வந்தும் இதே கேள்வி கேட்குறீங்களே இங்க வந்தும் அப்படின்னு நகைச்சுவையா சொல்றாரு. ம். அவருடைய ஸ்திதிக்கு அவர் வந்து விசாரத்த போதனையா குடுக்கலாம். என்ன வேணா செய்யலாம் அவரு. ஆனா அவரு அந்த இலகுத்தன்மைய விடவே இல்ல. கரெக்ட். ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு ஞானாசிரியன் வந்து ம். வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலிருந்து முழுமையா தன்னை விடுவிச்சுக்க மாட்டான். ஆனா, அது வந்து அவங்க சிக்கியிருக்க மாட்டாங்க. வெளித்தோற்றம் வந்து விடுவிச்சுக்காதது போல இருக்கும். இருக்கலாம், இருக்கலாம். அவங்க ரொம்ப ஃப்ரீயா தான் இருப்பார்கள். சாதாரணமா தான் இருப்பார்கள். நகைச்சுவையும், லகுத்தன்மையும் கண்டிப்பாக முதிர்ந்தவர்களிடம் இருக்கும். ம். ஏன்னா, இது நான் வள்ளலாரினுடைய அந்த கதையில இது பண்ணும்பொழுது, அவரை சோதிப்பதற்காக ஒரு தமிழாசிரியர் ம். வரும்பொழுது, அவர் ரொம்ப பொறுமையா, "இதுல இதுதான் குறை இருக்கு. இது ம். தவறு." ம். அப்படிங்கும்பொழுது, இது வந்து யாரோ எழுதத் தெரியாதவங்க எழுதினது போல இருக்குன்னோனே, அப்ப அந்த தமிழாசிரியர் சொல்லுவார், "நான் தான் இத வேணுக்குன்னு சோதிச்சு பார்க்கறதுக்காக, நான் அந்த தவற வேணுக்குன்னே பண்ணுனேன். ம். என்னை மன்னிச்சிடுங்க." அப்படின்னோனே, இப்ப நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நீ பெரிய ஆளு அப்படிங்கிறனால, நான் பாத்தியா உன்னை விட பெரிய ஆளுன்னு நம்மளுக்கு அந்த மமதை கூடாம, அவர் ரொம்ப சொல்லுவார், "நம் பிள்ளை நமக்கே வந்தது. ஒண்ணும் ம். கவலைப்படாத. இதுல ம். என்ன இருக்கு?" அப்படிம்பார். அது அந்த தாய் உள்ளம்ங்கிறது எவ்வளோ ம். ஒரு உயர்ந்த ஒரு விஷயம் இல்லைங்களா? எஸ், எஸ். இத இத வந்து டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவனுடைய அந்த இதுல அந்த ஆக்ஸிடோசின்னு சொல்லக்கூடிய அந்த ம். இது சுரக்கும் பொழுது அந்த தாய் உள்ளம் வருது அப்படிம்பாங்க. ம். இத வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டா அவங்க வந்து பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனா அவர்கள் அதான் சொல்றாங்க, "நீ ஒரு வேதியியல் பொருளை வைத்து இந்த ஒரு நிலை அடையக்கூடாது. ம். உன்னுடைய பயிற்சியின்பால் அது இயற்கையா சுரந்து கொண்டே இருக்கணும். ம். அப்படின்னா உன்னுடைய நிலையும், உன்னுடைய மனோநிலையும் வேற மாதிரி இருக்கும்." ம். அப்போ இயேசுபிரான் சொன்னது மாரி, "ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டு." ஏன்னா அவனுக்கு திருப்பி அடிக்கணும், தற்காத்துக்கணுங்கிற ஒரு இதே இருக்காது. உனக்கு அதுதான் சந்தோஷமா? இந்தா இன்னொன்னையும் அடிச்சுட்டு போ. அப்போ அந்த ஒரு உயர்ந்த ஒரு மனோநிலை. ஆமா, அவர்களுடைய தொட்டாலே என்னுடைய நோய் எல்லாம் குணமாகுதுங்கிற அளவுக்கு அவர்களுடைய ஆமா. அந்த ஆற்றல் அந்த அளவுக்கு அதிகமா இருந்திருக்கு. ம். இந்த மாரி பெரியவர்கள பத்தி பேசும்போது ரொம்ப நல்ல ஒரு இதுதான். ஆமாங்க. எப்பவுமே. ஆம், இப்போ நம்ம இத பேசும்பொழுது, இந்த ஒரு ஒரு ஏன்னா இன்னைக்கு மாடர்னைஸ்டு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயத்துக்காக கேட்கிறேன். சக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ம். விஷயங்கள். இப்போ அநாகதம் அப்படிங்கிறது நடுப்பகுதி. மேல் உள்ளது வந்து உயர்நிலைக்கும், கீழ் உள்ளது பூலோக சுகங்களுக்கும் உண்டானது அப்படின்னு பார்க்குறோம். ஆனாலும் கூட இந்த கீழ் உள்ள ஆதாரங்கள்ங்கிறது முக்கியம் தான். நீ எதையும் விட்டுட்டெல்லாம் ஓட முடியாது ம். அப்படிங்கிறது. ஏன்னா சிதம்பர உன்னுடைய பூர்வ மத்தியில கவனத்தை வையே அப்படின்னு சொன்னாலுமே, கீழிருந்து மேல கொண்டு போய் மேலிருந்து கீழ இறக்குங்கிற வார்த்தையை மாறாம அவர்கள் சொல்லுவது உண்டு. இப்போ இத நான் 2 கேள்வியா கேட்கிறேன். 1 இந்த ஆதாரங்களினுடைய நிலைகளும், இதில கவனம் வைப்பதனால நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ங்கிறது 1. அத பத்தியும் நீங்க சொல்லுங்க. 2வது ஆம், இணைய வழி ஏதோ ஒரு காரணத்தின்பால் நேரடியாக அந்த புருவ மத்தியிலேயே நான் கவனத்த வைக்கிறதுனால நன்மையோ, தீமையோ எனக்கு தெரியல. ஸோ அத பத்தின ஒரு 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 புரிதலும் நீங்க குடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். சரிங்க. முதல்ல சக்கரங்கள். இந்த மாடர்ன் டைம்ஸ்ல சக்கரங்கள் இவ்வளவு பரவலாக எல்லாராலும் பேசப்படுறதுக்கு காரணம் வந்து, சச்சக்கர நிரூபணம்ங்கிற நூல வந்து ஆர்தர் அவ்லான் அப்படிங்கிறவரு மொழிபெயர்த்து வெளிவிட்டதனுடைய துவக்கத்திலிருந்து வருது. ஓ! அவர் தான் மேற்குக்கு அறிமுகப்படுத்துறார். நம்ம ம். ஊர்ல சட்சக்கர நிருபணம்ங்கிற நூல் தான் வந்து இந்த 6 சக்கரங்களுக்குரிய சாரத்த பேசுது. ஓகே. வெவ்வேறு உபநிஷத்துகள் பேசியிருந்தாலும், இது வந்து அதற்கான ஒரு ரெஃபரன்ஸ் நூல் மாதிரி சொல்லலாம். ம். அந்த நூல எடுத்து இந்த மேலத்தேயர் வந்து நல்லா அழகா மொழிபெயர்த்து சொன்னதுக்கு அப்புறம் தான், இது பரவலாகிறது. அங்கங்க அந்த ஊருக்கே உரிய ஆட்களால சக்கரங்கள் பேசப்பட்டிருந்தாலும், வெவ்வேறு எண்ணிக்கைகள்ல பேசப்பட்டிருந்தாலும், இது வந்து ஒரு நல்ல டெக்ஸ்ட்டாக சர்பென்ட் பவர்ன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆமாமாமாங்க. அது அவருடைய ஓ! நூல் தான். சரி, சரி, சரி. அது வந்து அந்த சட்சக்கர நிறுவனத்தினுடைய மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு. அந்த நூல் தான் இதற்கெல்லாம் அடித்தளமாக இருக்கிறது. கார்ல் யுங் இவங்க மாரி ம். ஆட்கள்லாம் அத எடுத்து ரொம்ப அதனுடைய சைக்காலஜிக்கல் டைமென்ஷன்ஸ ரொம்ப பேசியிருக்காங்க சக்கரங்கள். ம். அங்க இருந்து தான் இப்போ நாம சக்கரங்கள்னா இந்த ரூட் சக்கரான்னா ஃபார் சர்வைவல், ம். சுவாதிஷ்டானம் அது வந்து ப்ளஷர் சென்டர் ம். இப்படின்னு சொல்லப்படுகிறது. இதே சக்கரத்திற்கு நம்மளுடைய கிழக்கினுடைய பார்வை, நம்ம சித்தர்கள் அல்லது நம்ம ஊர் யோகம் சார்ந்த ஞானிகளுடைய பார்வைங்கிறது இன்னும் நுணுக்கமானது. ஓகே. இன்னும் சூட்சமமானது. அவங்க வெறும் ஆதாரத்தோடு நிக்கல. ம். அவங்க இன்னும் ஸ்பேசஸ்ன்னு ஒரு வார்த்தைய சொல்லுவாங்க. இன்ஃபாக்ட் ஒரு ஒரு சூத்திரமே என்ன சொல்லுதுன்னா, ஆதாரங்கள்,
5 வியோமங்கள். ம். இதை பற்றி அறியாதவர்களுக்கு ஞானம் உண்டோ? அப்படிங்கிற மாரி அந்த அந்த சூத்திரம் போகும். ம். அப்படின்னா வெறும் நமக்கு சக்கரம் மட்டும் தெரிஞ்சா போதாது. ம். அது சார்ந்த தளம், இந்த சக்கரம் இயங்குற தளமும் உனக்கு தெரியணுங்கிறது அந்த நூலினுடைய அ ஒரு ஒரு பார்வையாக இருக்கிறது. ம். அதன்படி பார்க்கும் பொழுது, இங்க நமக்கு சக்கரங்கள் வெறுமனே கவனக்குவிப்பு புள்ளிகளாக இருக்கின்றன. ம். அதான் நீங்க சொல்ற புருவ மத்தியில கவனம் வையி அப்படிங்கிறது ஒரு தொடக்க நிலையில ஒருத்தருக்கு குடுக்குற ஒரு நல்ல சாதனை. ம். ஆனா, புருவ மத்தி குறிப்பிடுற குணங்கள், புருவ மத்தியினுடைய தன்மைகள், அது எல்லாத்தையும் அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராம, ம். வெறுமனே புருவ மத்தியில கவனம் குறிச்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரு கட்டத்திற்கு மேல ஏதோ ஒரு தேக்கத்தை கொடுக்கிறது. ம். அப்போ அத நிறைக்கிறதுக்காக நாம வேற வேற படிக்கிறது, வேற வேற அதனுடைய சேர்க்கையாக எடுத்துக்கிறதுங்கன்னு செஞ்சு சமாளித்துக் கொண்டு வருகிறார்கள். ம். ஆனா, எந்த ஆதாரத்தின் மீது கவனம் செலுத்தினாலும், அந்த ஆதாரம் குறிக்கின்ற பொருளை, அந்த பொருள் குறித்த கண்ணோட்டத்தை பெற்று, அதை வாழ்க்கையில் வாழவில்லை என்றால், அந்த சக்கரத்தை நாம் கடந்தவர்களாக கருதப்பட மாட்டோம். ம். உதாரணத்திற்கு நம்ம மூலாதாரத்தை எடுத்துக்கிட்டா, பிசிக்கல் சர்வைவல். இந்த பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸுக்குரிய ஒரு அ ஒரு ஆங்கரிங் பாயிண்ட் தான் அந்த சக்கரம்னு சொல்றோம். இத புரிஞ்சுக்கிச்சு எனக்கு. ஐடியாவா நான் புரிஞ்சுக்கிட்டேன். படிச்சேன், புரிஞ்சுக்கிட்டேன். மூலாதாரத்தில கவனம் வச்சுட்டு தவம் பண்றேன். நல்லா இருக்கு. இதோட இது நின்றாது. ம். எப்படி நாம ஆற்றலுக்கு பின்னாடி இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்றோமோ, இன்ஃபர்மேஷனுக்கு பின்னாடி பிரக்ஞை இருக்குன்னு சொல்றோமோ, அது மாதிரி இந்த மூலாதாரத்தின் பின்புள்ள கண்ணோட்ட மாறுதல நான் கொண்டு வந்து, சர்வைவல் குறித்த கண்ணோட்டத்தை நான் மாற்றிக்கொண்டு அமர்ந்தாலுடைய இது லட்சணமாக மாறாது. அந்த மூலாதாரம் கணபதின்னு சொல்றோமா மூலாதாரத்துக்கு, அவருக்குரிய லட்சணத்தில இருக்கிறார் பாரு. கரெக்ட். ஏனோ தானோன்னு அவர் இல்ல. இல்ல. அப்போ சர்வைவலோ, இல்ல பிசிக்கல் லைஃபோ, உடலே கூட அதற்குரிய லட்சணத்தில நீங்க நிலை பெற்று நிக்கிறத நீங்க உறுதி செய்யணும் உள்ள. நான் மூலாதார சாதனை செஞ்சுட்டு, என்னுடைய பிசிக்கல் சர்வைவல் ஃபியர் நான் வச்சிருந்தேன்னு வைங்க. ம். பி இட் ஈவன் எக்கனாமிக்கல். ம். எனக்கு காசு இல்ல, நான் எப்படி வாழ்வேனோன்னு வாழ்க்கையின் மேல உங்களுக்கு ஒரு பயம். பயம், இன்செக்யூரிட்டி வந்துச்சுன்னா, அது இன்னும் ஸ்திதி ஆகல. கரெக்ட். என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி எனக்கு வந்து நெறைய பயம் இருக்குங்க. எதிரிகள் என்னை தாக்கிருவாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு எதிரிகள்லாம் பில்லி சூனியம் வச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன். ம். இதெல்லாரும் மனசுக்குள்ள இருக்குதுன்னு வைங்க. நோய் வந்து நான் என்ன ஆவேன்? ஆமா. என்னுடைய உடல் என்ன ஆகும்? ம். இப்படியெல்லாம் பயந்துகிட்டே இருக்கிற நிலையில, மூலாதாரம் இன்னும் ஸ்திதிக்கு வரல. வரல. மூலாதாரம் ஸ்திதி வந்துச்சுன்னா, இந்த பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இட் வில் பி காடட். ம். இந்த கண்ணோட்டம் மரபு வழியா தான் வரும். ம். வெஸ்டர்ன் ஐடியாஸ்ல இது இல்ல. இல்ல. அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் மேம்போக்கா சொல்றாங்க அத. நல்லா தான் சொல்றாங்க. ம். ரூட் சக்ரா இஸ் மென்ட் ஃபார் பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது கரெக்ட். ம். ஆனா, ஆன்மீகமயமா அது உங்களுடைய அனுபூதியா மாறுற வரைக்கும், அது நிறைவை எட்டவில்லைன்னு சொல்ல வரேன் நான். கரெக்ட். அப்ப நீங்க அங்க தாரணை செய்றீங்கன்னா, மூலாதாரத்தில கவனத்த குவிக்கிறீங்க அப்படின்னா, அதற்குரிய லட்சணத்தை வெளிப்படுத்தணும். அப்ப புருவ மத்திக்கு வச்சுக்கங்க. ம். இறைவனினுடைய ஆக்ஞைன்னு சொல்லப்படுது அது. அந்த ஸ்திதி உங்களுக்கு இருக்கிறதா? அந்த ஸ்திதிய வளர்த்துக்கிறக்குரிய உள்தன்மையோ, இல்ல மரபோ, இல்ல கற்றலோ, அனுபவங்களோ இருக்கிறதா? அப்படிங்கிறத ஒருவர் சோதித்துக் கொள்ளணும். ம். அநாகதம் எடுத்துக்கிட்டா, ம். அன்புன்னு சொல்றோம். அன்புக்கு எவ்வளவு நமக்கு அன்றாட அனுபவங்கள் இருக்கின்றன. கரெக்ட். அதுல இல்லாம, நான் அநாகத தவத்த செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறது, நாம வி ஆர் ஆன் தி வே, பட் வி ம். ஆர் நாட் கம்ப்ளீட் எட் கம்ப்ளீட்டட். அப்படிங்கிறத உறுதி செய்துகிட்டு, நம்ம வேண்டுதல்ல இறைவா அதையும் யாரையாச்சும் மூலமா நிறைவேத்தி குடுன்னு கேட்டுக்கலாம். ஓகே. சரிதான், சரிதான் இல்லைங்களா? ஏன்னா, நீ வந்து மனதளவுல பக்குவமோ, மாற்றமோ அடையாத வரைக்கும் நீ செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு பயிற்சியும், முயற்சியும் பலனல்ல அப்படிங்கிறது பெரியவர்களுடைய வாக்கு. நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா, கணநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு மிகுந்தவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறுதித்தன்மை கொண்டவர் மூலாதாரத்தில உட்கார்ந்துகிட்டு இருக்கார். ம். அப்போ எனக்கு நானே வல்லமை வாய்ந்தவன்கிற எந்த உறுதித்தன்மை எனக்கு இல்லைன்னா, நான் அதையவே இன்னும் தாண்டலேன்னு அர்த்தம். மலரல. அந்த 4 இதழ் தாமரை மலரல. ம். தவம் செய்றேன். மலர்ந்துச்சா?
ம். ரமணரே எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு புற்றுநோய், ம். உடல் சார்ந்த எல்லா சிரமமும், அதாவது ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸில் எல்லா சிரமமும் அவருக்கு இருக்குது. ஆனால் அவருடைய வியோமம், அவருடைய ஸ்பேஸ் அப்படி இருந்துச்சான்னு பார்த்தா இல்லை. கண்டிப்பா. அவருடைய உடல் இருந்துச்சு. ம். அவர் அப்படி இருந்தாரா? ம். அவர் துளியும் இல்லை. இல்ல. அப்போ மூலாதாரம் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிற கரெக்ட். நபர் அவர். கரெக்ட். ஃபிசிக்கல் ஐ டோன்ட் கேர் அபவுட் த சர்வைவல், ஐ நோ ஐ கேன் சர்வை ஃபார் எவர். ம். அந்த சரிதான். அவங்க நேரா ஆன்மாக்கு போயிட்டாங்க. அவங்க உடல வந்து நிலை கருதல. இல்லாததுங்கிறத வந்து முழுமையா உணர்ந்த காரணத்தினால, கருதல. நான்கிறது ஆன்மாங்கும் பொழுது, ஐ எக்ஸிஸ்ட் ஃபார் எவர். எனக்கு என்ன ஆயிரப்போகுதுங்கிற ஆமா, ஆமா. இந்த ஒரு இடம் மட்டும் கான்ட்ராஸ்டா வரும் சித்தர்களுக்கு. என்னன்னா, உடம்பையும் பாருன்ட்டு நிப்பாங்க. பாருன்னு சொல்லுவாங்க. அவரு உடம்பே நான் இல்ல ஏன் பார்க்கணும் பாரு அவரு. கரெக்ட். 2ம் உண்மைதான். கரெக்ட். சொன்ன மாதிரி. ஆம், இவனை ஏதோ ஒரு ஒரு இது சார்ந்தே ஒரு விஷயம் ஒண்ணு கேட்க வந்தேன். இப்போ ஒரு சக்கரங்கள்ல கவனம் வச்சுக்கிட்டே வரோம். ஓகே. இப்ப நம்ம வந்து அதனுடைய அந்த வியோமங்கள்ல தான் நம்ம கவனம் வைக்கும்பொழுது மாற்றம்ங்கிறது ஒண்ணு வரும்னு நீங்க சொன்னீங்க. இப்போ வேறு ஒரு சில மரபுகளின்பால் வரும்பொழுது, ஒரு இடத்துல கவனம் குவியும் பொழுது, அது அதீத ஆற்றல் பெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கூற்றையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். அப்படி நடக்கக்கூடாது. சீரா தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்மளுடைய ஒரு சில நிலைப்பாடுகள்னு பார்க்கும்பொழுது, இப்போ அதுதான் திருப்பவும் சொல்றேன். ஒண்ணா இருதய கமலமோ, இல்ல புருவமத்தியோ இன்னைக்கு ரொம்ப பரவலாக சொல்லக்கூடிய ஒரு நிலையாக மாறிடுச்சு. இப்போ சீரான ஒரு டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவனுடைய புக்ல அவர் வந்து அந்த இத ஸ்கேன் பண்றாரு. அந்த சக்கரங்கள வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்பொழுது, அது ஒரு நடுக்கோட்ல இல்லாம ஒரு சிலருக்கு வேறு வேறு இடங்கள்ல மாறி இருப்பதாகவும், அதனுடைய ஒரு அமைப்பு வந்து கூடவும், குறுகவும் இருக்கிறதாகவும் அதுல வந்து தெரிய வருது. இதனால தான் உன்னுடைய உடல் நோயுற்று இருக்கிறது. உன்னுடைய மனம் வந்து சிந்தை சரியில்லாம அலைவதற்குண்டான காரணம் இதுங்கிற ஒரு கோட்பாட்ட அறிவியலின் பூர்வமாகவே அவர் வந்து வெளிக்காட்டுகிறார். இப்போ இந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது, என்னுடைய அடி அடித்தளத்திலிருந்து ஒரு நிலையை சீர் செய்யாம, நான் வந்து வேறு இரு இடங்கள்ல கவனம் வைத்து, அந்த ஒரு நிலைய நான் கூட்டிட்டேன்னா, எனக்கு இது அந்த தளம் நல்லதாக இருக்கும். ஓகே. ஆனா என்னுடைய உடலுக்கோ, மனதுக்கோ அது ஆரோக்கியமான ஒரு நிலையாக அது இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. இருக்காதுங்க. இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல ஆற்றல் குவியுது. உங்களுக்கு சர்ப்ளஸா ஒண்ணு வருதுன்னா, நீங்க அத செலவு செஞ்சே ஆகணும். கரெக்ட். அத கிரவுண்ட் பண்ணியே ஆகணும். கரெக்ட். அத மேனிஃபெஸ்ட் பண்ணியே ஆகணும். ம். இப்ப எனக்கு ஆற்றல் நல்லா இருக்குன்னா, என்னுடைய ஆற்றல் எங்கெல்லாம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும்? என்னுடைய சர்வைவல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இப்ப நான் வந்து ஒரு உணவு ரொம்ப ருசிச்சு சாப்பிட்றேன்னு வைங்க. தட்ஸ் மை ப்ளஷர் ம். கன்சியூமிங் ஏரியா. ம். அந்த இடம் வரும்போது, ஒரு ஞானி ஒரு பதார்த்தத்தை எப்படி சுவைப்பானோ அப்படி சுவைக்கணும். ம். நான் இதுக்கு முன்னாடி சுவைச்ச மாரி சுவைச்சிட்டு இருக்கிறது அல்ல. அல்ல. நான் உயர்ந்த ஸ்திதிக்கு போயிட்டேன்னா, உயர்ந்த ஸ்திதி என்னுடைய கீழான செயல் வரைக்கும் ம். ம். வெளிப்படணும். ம். அப்படி வெளிப்பட்டா, இந்த எக்ஸஸ் பிரச்சனையே வராது. வராது. இங்க எங்க நம்ம ஆட்கள் மேனிஃபெஸ்ட் பண்றதுல பெரும் ஏதோ ஒரு சுணக்கத்துல இருக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ம். நல்ல புருவமத்தி இல்ல அதுக்கு மீறி எல்லாம் செஞ்சுக்கிட்டு, வெளிய கொண்டு வந்து அத கட்ட மாட்டேங்கிறான். ம். ஒருத்தர் நல்ல விசுத்தி வச்சிருக்காருன்னா, அந்த விசுத்திய அவருடைய வாக்குல அவர் வெளிப்படுத்தணும். படுத்தணும். பாட்டுல, எக்ஸ்பிரஷன்ஸ்ல எல்லாத்துலயும் அது கொண்டு வரும்போது, உங்களுக்கு எங்கேயுமே எக்ஸஸ்ங்கிற கஷ்டம் வராது. கரெக்ட். எல்லா இடத்துலயும் இவங்க உள்ளுக்குள்ளேயே போய்க்கிட்டு, அல்லது உயரத்துக்கே போய்க்கிட்டு, தரைய வந்து கண்டுக்கிறது இல்ல. ம். நீங்க பூமியில இருந்துகிட்டு இருக்கீங்க. கரெக்ட். கன்சியூம் பண்ணிட்டு இருக்கீங்க பூமிய. ம். பல வகைகள்ல. அப்ப நீங்க அங்க கொண்டு வந்து ஏத்துனத இறக்கி கட்டி வச்சீங்கன்னா, தன்ன போல சமமாயிரும். ம். அசெண்டிங் எவ்வளவு இருக்கோ, நமக்கே தெரியும். ஒரு 3 மாசம் நம்ம அசெண்ட் ஆனோம்னா, ஒரு பாஸ் விடும் அது. ஆமா. கன்டினியூஸ் அசென்ஷன் இஸ் நாட் பாசிபிள். கண்டிப்பா. ஏதோ ஒரு சமயம் ஒரு பிரேக் விழும். ம். தட் இஸ் த டைம் நீங்க கீழ வந்து ஏறின இடத்த பத்தி நீங்க கீழ காமிச்சாகணும். கரெக்ட். ஓ!
அப்ப இதனால தான் குருமார்கள் வந்து அன்னைக்கு சீடனை வந்து நீண்ட காலம் வச்சிருந்தாலும் சரி, ஒரு ஒரு 6 மாத காலம் போய் ஊருக்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வா. மிக நிச்சயமாக. போய் உனக்கு இந்த வேலை செய். ஆ நீங்க நீங்க தர்க்கத்துல பெரிய ஆளா இருக்கலாம். போய் மாடு மேய்க்க சொல்லுவாங்க. எதுக்குன்னா மாடு மேய்க்கும்போது நீ தர்க்கத்துல உட்கார முடியுதா உன்னால? விசாரம் இல்லாமல் இருக்க முடியுதா? ம். அல்லது ஸ்திதியில் இருக்க முடியுதா? இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு இடம், களம் அது. கிரவுண்டிங் இஸ் வெரி மச் நீடட். கரெக்ட். அவரால மேலேயும் போக முடியுங்க. மேலே போனத கொண்டு வந்து கீழே சேர்க்கவும் முடியுங்கன்னு ஆகணும். சங்கரர் ஒரு இடத்துல சொல்றாரு, தத்துவங்கள் சாத்வீகமயம் அடையாமல் விடுதலை இல்லைங்கிறார். ம். அப்ப மூலாதாரம் ஒரு தத்துவம் தானே. கரெக்ட். அது எப்போ சாத்வீகமயம் அடையும்? நீ மேலே போன ஆளு சாத்வீக குணத்துல உயர்ந்த இடத்துல இருந்து அதை கொண்டு வந்து மூலாதாரத்துக்கு சேர்க்க வேண்டாமா? ம். அப்போ மூலாதாரம் சாத்வீகத்தை அடையணும். அது ராஜசத்தில் இருந்தாலும் ஆகாது, தாமசத்தில் இருந்தாலும் சரி வராது. அப்போ அதை நீங்கள் சாத்வீகமயப்படுத்தணும்னா கொண்டு வந்து இறக்கி நிப்பாட்டணும். அதே தான் ப்ளஷருக்கும், ம். அதே தான் மணிபூரகத்துக்கும், எல்லாத்துக்கும் அதே தான். எல்லா கருவிகரணங்களையும் பஞ்சேந்திரியங்கள் சொல்கிறீங்களா, அதுவும் சாத்வீகமயமாகணும். கண்ணு எதை பார்க்குது, எப்படி பார்க்குது? கண்ணு தமோல இல்லை, என்னுடைய பார்வை தமோல இல்லை, என்னுடைய பார்வை ரஜோலையும் இல்லை அப்படின்னு அது சாத்வீகமயமான பார்வையாக மாறும் பொழுது இந்த இந்திரியம் விடுதலைக்கு தயாராகுது. ம். இந்த இந்திரியம் சார்ந்த பதிவுகள் விடுதலைக்கு தயாராகுது. நான் விடுதலைக்கு தயாராகிறேன். ம். கண் மூலமாக எடுக்கப்பட்ட பதிவுகள் என்னை கீழே இழுக்காதுன்னு நான் சொல்ல முடியும். ம். இதுக்காக தான் கிரவுண்டிங் ரொம்ப முக்கியம். முக்கியம். சரிதான். கீழே நம்மளுடைய சக்தியை கீழே இறக்காம, ஏன்னா ஜனகர் வந்து பெரிய மகாராஜா, நிறைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களை சந்தித்தவராக இருந்தாலும் கூட அசைவற்ற மனோநிலையோடு அவர்னால இருக்க முடிஞ்சது. ஒரு ராஜா எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு நாள் முழுக்க பார்ப்பான். அவனை சுற்றி பேரழகிகள் கண்டிப்பாக இருப்பாங்க. பெரும் செல்வம் அவனை சுற்றி இருக்கும், பகை இருக்கும், நட்பு இருக்கும். என்ன இருந்தாலும் ஜனகர்கிட்ட அசைவு மட்டும் இருக்காது. என் கடமையை செய்கிறேன், அவ்வளோதானே, விட்டா போகிறேன். இந்த மனோநிலை வந்து அஷ்டவக்ரர் மூலமாக அவருக்கு வந்ததுன்னு ஒரு இது இருக்கு. அப்போது நீங்கள் சொல்கிறது அதுதான், உயர்ந்த ஞானி தான். ஆனால் அந்த ஒரு சர்வைவல்ங்கிற ஒரு ராஜாங்கிற ஒரு வேஷத்துக்கு உண்டான மாதிரியும் அவர் நடந்துக்கிட்டார். எஸ். ஞானிக்கு உண்டான மாதிரியும் அவர் வந்து நடந்துக்கிட்டார். எஸ். அப்போ எல்லாமே வந்து மலர்ந்து அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். அந்தந்த இடத்திற்கு அந்தந்த இடத்திற்கு ஏற்றார் போல் நடந்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஆமாம், அதுக்கு ஒரு நல்ல கிரவுண்டிங் தேவை. சேனல் வந்து அன்டிஸ்டர்ப்டாக இருக்கணும். அதுதான். நீங்கள் ஜனகரை ஞாபகப்படுத்தினால ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது. ஒரு சன்னியாசிட்ட போய் துறவரம் எனக்கு இன்னும் வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டோன்னே, போய் ஜனகர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கன்னு அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. அவருக்கு அதிர்ச்சி. ராஜாட்ட நான் வந்து கேட்டது துறவி கிட்ட, ஆனால் துறவி ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா ஜனகர். அப்போ அவர் எவ்வளவு உயர்ந்த ஒரு நிலை இருந்தா இவர் அனுப்பிச்சி விட்டுருப்பாங்கன்னு ஒரு குட்டி கதை உண்டு. புத்தர்கிட்ட ஒருத்தர் போய் சேரும் பொழுது அவருக்கு இன்னும் அந்த ஒரு போக உணர்வின் மீது நாட்டம் இருந்து, ஆனால் அவர் வந்து ஊக்கமாக இருக்கிறாருங்கிற புத்தர் புரிஞ்சோன்னே, சரி இங்கேருந்து நீ இந்த வழியில் போ, அங்கே ஒரு குடில் இருக்கும், அந்த குடிலுக்கு போ, தினமும் நீ அங்கே போய் தான் உன்னுடைய உணவை எடுத்துகிட்டு வர, நீ அங்கே தங்கியிரு, எப்போ நீ கூப்பிட்றமோ அப்போ வான்னு சொன்னார். சரி அப்படின்னு அவர் அந்த குடிலுக்கு போய் பார்த்தா பேரழகி அந்த குடிலுக்குள்ளே இருந்தாங்களா. அந்த குடில் அவர்களுடையது தான். அப்போது இவருக்கு டக்குன்னு பார்த்தோன்னே, என்னடா அது இப்படி அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம். அப்போது தினசரி கால உணவு, இவங்க இன்னைக்கு இது சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, அந்த பெண்மணி அதை சமைச்சு வைப்பாங்களாம். இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல, அந்த பெண்மணி அப்படி பண்ணி வைப்பாங்களாம். அப்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டுடலாம், நான் மனசில் இன்னைக்கு நினைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் கேட்கணுங்கிறது நினச்சோன்னையே அவங்க சொன்னாங்களா, என்னுடைய மனம் சஞ்சலம் அடையாமல் இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குதுன்னு. இவருக்கு பயம் வந்துருச்சு. அப்போ நான் இவ்வளோ நாள் உன்னை பற்றி யோசித்தது எல்லாம் எனக்கு தெரியும். இவர் பயந்து ஓடிடுறாரு புத்தர்கிட்ட போனோன்னா, சுவாமி இந்த மாதிரி இருக்கு, என்ன இப்படி பண்ணி, பொறுமையார், நீ போ, மறுபடியும் நான் நீங்கள் வரணுங்கிற ஒரு நாள் உனக்கு தெரியும், நீ வருவேன்னு. சரி ஆனதாச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. போயும் நாள் கடக்க இவர் புரிஞ்சுக்கிறார், ஓஹோ, ஸோ அப்போ இந்த பெண் இப்படி நடந்துக்கிறா, அப்போ இதெல்லாம் ஒரு வகையான ஒரு இதுதானே, உணவு மீது நமக்கு ஆசை இருக்குது, அந்த பெண் அழகாக இருக்கிறாள்ங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது, அவளுடைய உடல் மீது இருக்கக்கூடிய கவனம் எனக்கு இருக்குது, அப்போ நான் இதை பொருத்திட்டே இருக்கேன்ல, அப்போ இத்தனை எண்ணங்களும் நீங்கினதுனால தான் அவளும் நிலைத்து இருக்கா, அவகிட்ட எந்த சஞ்சலமும் இல்லை, சஞ்சலம் பூரா என்கிட்ட தான் இருக்குது.
அப்போ நான் சுற்று வட்டாரத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. நான் என்ன கட்டுப்படுத்தணும், அந்த ஞானி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அப்படியே இருக்கான். அதற்கு மேலே வந்து அந்த பெண்ணுகிட்ட அவன் எதுவும் கேட்கல. அவள் பெண்ணுங்கிற அந்த ஒரு எண்ணமும் அவனுக்கு இல்லாத ஒரு நிலைமைக்கு வரான். அப்போ புத்தரிடம் இருந்து அவனுக்கு இது ஒரு சரி நீ வா இங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப ஒரு அழகான விஷயம். அப்போ அந்த நிலை பெறுவதற்குண்டான அவகாசம் நம்ம கொடுத்துட்டோம்னா, ஆமாம். இப்போ இதுக்கு தான் ஆத்ம விசாரணை நமக்கு பயன்படும். நம்ம ரொம்ப வேகமாக நாம் ஒரு முன்முடிவுக்கு வந்துடுவோம். இந்த இடத்துக்கு போயிட்டு இப்படி வருது பார்த்தியா, நம்ம எவ்வளோ அசிங்கம் பார்த்தியா, எல்லாமே வந்து திருப்பி குழப்பத்துக்குள்ளே தள்ளுவோம். ஆமாம், அசிங்கம்தான். இறைவனுக்கு முன்பு, அவருடைய தூய்மைக்கு முன்பு நாம் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் அசிங்கமாக தான் சிறுமை தான். என்ன செய்ய, ஆனால் நம்ம அங்கே போகலாம் பொறு. ஆமாம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்கணுன்னு இது பண்ணுறேன். இப்போது மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பயிற்சிக்குள்ளே வரும்பொழுது, நான் இதுபோல் அனுபவங்கள் கண்டேன், எனக்கு அது இருக்குது இது இருக்குது, ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் மை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொல்கிறது உண்டு. நான் பொதுவாக அதை வந்து புறந்தள்ளுறது உண்டு. ஏங்க அது வந்து மனோமாயிங்க, அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நான் அதை வந்து, ஏன்னா அதை விட்டுட்டு அடுத்து போகிறதுக்கு உண்டான பயணம் பாருங்கன்னு சொல்கிறது என்னுடைய வழக்கம். இப்போ நீங்கள் உங்களுடைய இடத்துல இருந்து அதுக்கு உண்டான ஒரு பதில் கொடுங்களேன். இதுபோல் நிறைய பேர் என்ன நீங்கள் நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரி நான் இது பண்ணுறேன், எனக்கு அது பார்த்தேன், இது பார்த்தேன், நிறங்கள் பார்த்தேன், பல அண்டங்கள், அந்த மாதிரி நிறைய சொல்லுவது உண்டு. இது எப்படி, இது உண்மைதானா, இல்லை அப்போ அதை இக்னோர் பண்ணுன்னு சொல்லணுமா, இல்லை நீங்கள் அதை அவங்களை எப்படி ரீடைரக்ட் பண்ணி நீங்கள் அதை கொண்டு போவீங்க? ஓகே. ஸோ முதல்ல எதையோ நினச்சிக்கிட்டு இருந்த, எதையோ பார்த்துட்டு இருந்த அவனுடைய மனம் இது போன்ற இறை காட்சிகளை அல்லது இறைக்கு ஒப்பான காட்சிகளை பார்த்துச்சுங்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யும். ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க தான் செய்யறோம். ஏன்னா அது தேவைன்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவன் செஞ்ச 3 அல்லது 6 மாத கால ஏதோ ஒரு சாதனை, இல்லை பழைய ஜென்மத்து வாசனை, ஏதோ ஒன்று அவருக்கு அது கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கு. அது வந்து ஒரு சின்ன வரவேற்பு மடல் மாதிரி. அது வாங்கிக்கோ, வச்சுக்கோ, கோ ஃபர்தர். அதுதான் சரி. 2வது, இந்த இறை காட்சிகள் விடவும் ரொம்ப சிறப்பானது இறைவனுடைய காட்சியை. அப்போ அதுக்கு அதை நோக்கி போகிறதுக்கு இது ஒரு சிறிய உந்துதல். யோகானந்தர் சொல்லுவார், எந்த ஒரு பெரிய மனிதரை சந்திக்க போனாலும் ஏதோ கையில் ஒரு 5 ரூபா கொடுப்பாங்க, தாத்தா பாட்டி காலில் விழுந்தா 5 ரூபா கொடுப்பாங்க, ஏதோ ஒரு இனிப்பு கொடுப்பாங்க. அது மாதிரி இறைவன் வந்து உங்களுக்கு பரிசு பொருட்களை தராமல் அவன் வந்து உள்ள விடுறதே கிடையாது ஒன்று. அது போன்ற ஒரு இறை பரிசு பொருள் தான் இதெல்லாம், ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம். அது அவர் உன்பால் கொண்ட அன்பு. ஏதோ முயற்சி செஞ்சுருக்கான் இந்த அப்படின்னு கொடுக்கறது. இதில் நீ நிறைவடையக்கூடாது. யார் பரிசை கொடுக்குறாரு அவரை நோக்கி நகரு அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று, யோகானந்தர் அவருடைய நூல்லே சொல்லுவார், ஒரு சாதகன் கணக்கற்ற இறை காட்சிகளை கண்ட பிறகு நிர்விகல்ப சமாதிக்கு தயாராறான்னு சொல்லுவார். இந்த மாதிரி கணக்கற்ற இறை அனுபவங்கள் அல்லது காட்சிகள், இல்லை சத்தம் கேட்கறது, இதெல்லாம் வந்து சவிகல்ப சமாதியினுடைய சாரங்கள். இதெல்லாம் அதை கணக்கற்று நீ காணணும். போதும் பார்த்துட்டண்டா, எவ்வளவுதான் இதே ஓட்டிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஒரு மனிதன் அதுக்குள்ள ஆஸ்வாசம் அடையணும். அடைஞ்சு அடுத்த முறை அதே உணர்வு வந்தால் கூட, ரைட் எனக்கு இது பார்த்துட்டேன், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் சம்திங் எல்ஸ் அப்படின்னு அமரணும். அப்படி அமரும் பொழுதுதான் நிர்விகல்பத்துக்கு உண்டான வழி திறக்குதுன்னு அவர் சொல்கிறார். அதனால் இது ஒரு வகையில் we are welcoming it. நல்லது தான். ஆனால் இதோடு நிற்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, பெருமைப்பட்டு கொள்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சின்ன மகிழ்ச்சி, அட சரி சூப்பர் அப்படின்னு ஒரு உணர்வோடு நீ அடுத்ததுக்கு வந்துரு. இது ஒரு செவி வழி செய்தியாக நீங்கள் சொன்ன அதே இதை வேறொரு பாணியில் ஒரு செவி வழி செய்தியாக கேள்விப்பட்டிருக்கேன். அகத்தியரை பார்க்க போகும்பொழுது நம்ம ஃபிசிக்கலாக அகத்தியர் நினைக்கிறோம், ஆனால் உள்ளார்ந்து பார்க்கும்போது அகத்தி உள்ளே இருக்கக்கூடிய இறை காட்சின்னு பார்க்கணும். இப்போ அந்த அகத்தியரை பார்க்க போகும்பொழுது அந்த நடைபாதை வந்து நேர்கோட்டில் இருக்குமா, ஒத்தையடி பாதையில் இருக்கிற போலவே நேர்கோட்டில் இருக்குமா. இருபுறங்களும் வந்து ஒரு ஒரு காடு போல் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்குமா. பின்ன போக போக மிகுந்த அழகு கொண்ட நிலைகளாக மாறுமா. அதை தாண்டி போக போக மிகுந்த அழகு கொண்ட ஆணும் பெண்ணும் எல்லாம் அந்த இடத்துல இருப்பாங்களாம். அப்புறம் நிறைய சன்னியாசிகள் எல்லாம் பார்ப்போமா. இப்போ இவர்கள் போகும் பொழுதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்களா, எங்கேப்பா போகிற, இங்கே வா, இது ஒரு விஷயம், இந்த குளிகைகளை பிடிச்சிக்கோ, இதனால் உன்னால் பல காரியங்கள் செய்ய முடியும், இவர் இந்த சித்துக்கள் இருக்குது, இதை பிடிச்சிக்கோ, பல காரியங்கள் செய்ய முடியும். ஒரு என் கவனம் அகத்தியரை பார்க்கணுன்னு.
அப்போ ஒரு பயணம் செய்பவனுடைய நிலை எப்படி இருக்கணும்னா, காடா இருந்தாலும் அவன் புறந்தள்ளணும். ம். பூஞ்சோலையா இருந்தாலும் புறந்தள்ளணும். ம். அழகனோ, அழகியோ, சந்நியாசியோ ம். கொடுக்கக்கூடிய பரிசிலோ புறந்தள்ளணும். ம். இது எல்லாம் இப்படி வச்சுக்கோ. கண்ணையும் காதையும் இப்படி வச்சுட்டு நீ எல்லாத்துலயும் இதெல்லாம் உன்னுடைய கவனச்சிதறல்கள். இதுதான் மாயை உனக்கு. ம். நீ இங்க நின்னு வாங்கிட்டேன்னா உன் பாதை உனக்கு மறந்து போயிரும். உனக்கு அதற்கு மேல நேர்கோடு தெரியாது. ம். விறுவிறுன்னு நடந்துட்டே இரு நீ பாட்டுக்கு. எதையும் நினைக்காத. உனக்கு போனேன்னா ஒரு மஞ்சள் நிற ஒரு ஒரு நீர்த்தேக்கம் தெரியும். அத தாண்டினேன்னா அகத்தீசனார பார்க்கலான்னு ஒரு செய்தி. இது நூல் குறிப்புல சொல்றதுக்கு இல்ல. செவிவழி செய்தியா இருக்கக்கூடிய ஒரு இது. இப்ப நீங்க சொன்னது அதுதான் இல்லைங்களா? ம். இதெல்லாம் காட்சிகள் நல்லா இருக்கு. ம். ஆனா நின்றாத இதுக்கு. ம். கரெக்ட். போயிட்டு சாமி தான் உனக்கு சரி. இது. ஆமா, ஆமா. இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்டுருவோம். சாரி உங்க நேரத்த ரொம்ப எடுத்துக்கிறேன்னு நெனைக்கிறேன். எனக்கு நெறைய நேரம் தேவைப்படுது. நீங்க தாராளமா எடுத்துக்கங்க. ஓகே. ஒரு கேள்வி என்ன? இப்போ நிர்விகல்பம், சவ்விகல்பம்னு இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ பதஞ்சலி யோக சூத்திரத்திலயுமே எடுக்கும் பொழுதும், நிர்விகல்பத்திற்கு முன்னதாக சவ்விகல்பம் சரி அப்படி என்னதான் அது முழுமை பெறாத ஒண்ணா இருந்தாலும், அது சரிங்கிற ஒரு கூற்றை அவர் முன்வைக்கிறார் ஒண்ணு. வள்ளல் பெருமானும் பார்த்தோம்னா, எதையாவது ஒரு குறிப்பின்பால் உன்னுடைய தவத்தை மேற்கொள்ளுங்கிற ஒரு இத வைக்கிறாங்க அவர்கள் எல்லாருமே. இப்போ பக்தியினுடைய வழியில வரும்பொழுது, இறைங்கிற அந்த ஒரு இறை கொள்கையினோட அந்த ஒரு இறையின் மீது கவனத்தை வை அப்படிங்கிறார். ஓஷோ அவர்களுடைய மறைந்திருக்கும் உண்மைகள்ல, அந்த இறைய கவனிச்சுக்கிட்டே இரு. இறைக்கு பின்னால் உள்ள அந்த உருவமற்ற தன்மை உனக்கு வருங்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அந்த சவ்விகற்பம், நீ ஏதாவது ஒண்ணு மேல கவனம் வைங்கிற அந்த கூற்றை வைத்து தான் ஏதுமில்லாத நிர்விகல்பம்ங்கிறதுக்கு போறாங்க. இத மக்களுக்கு கொஞ்சம் புரியற மாரி, ஏன் இதனுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதற்காக மக்களுக்கு ரொம்ப முக்கியம்? ஏன்னா, இன்னைக்கு இலக்கில்லாமல் அம்பு எய்யிற போல, சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இருங்கிறது ரொம்ப ட்ரெண்ட் ஆயி போச்சு. எதையும் நினைக்காத, சும்மா இருங்கிறது ஒரு ட்ரெண்ட். அ அத கைக்கொள்ளக்கூடிய மனோதிடம் உள்ளவர்களுக்கு ஓகே பிரச்சனை இல்ல. பட் எல்லாரும் அத செய்ய முற்படும் பொழுது, அவர்கள் ஒரு நேரத்தில குழப்பத்திற்கு உட்பட்டு போயிர்றாங்க. நான் அதுக்காக தான் இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கிறேன். இந்த சவ்விகற்பம், நிர்விகற்பத்திற்கு உண்டான அந்த ஒரு இது. நீங்க மனதை குவிப்பதற்காகன்னு கேட்டீங்கன்னா, அ பதில் உடனடியா சொல்லிடலாம். ம். பட் சவிகல்பம்ங்கிற சொல்ல குறிப்பிட்டு கேட்டீங்கன்னா, அதுக்கு தனியா பிரிப்பரேஷன்ஸ் தேவை. ஓகே. அது பதிலா மாற்றுவதற்கு. அதனால ஒரு புள்ளியில கவனம் குறிக்கிறத பத்தி நான் வேணா சொல்றேன் இந்த முறை. மனம் இயல்பிலேயே ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது, ரொம்ப அகலமானது அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாரி தான் பிராணனும். ஆற்றலும் அதே மாரி தான் இருக்கு. இது கடந்து செல்லக்கூடிய பாதை ஒரு ஒரு கட்டத்திற்கு மேல ரொம்ப குறுகலான பாதை. ம். கோயிலினுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய கோபுரம் கட்டியவர்கள், ராஜகோபுரம் கட்டியவர்கள், அவ்வளோ பெரிய நுழைவாயில் வைத்தவர்கள். கருவறைக்குள்ள நெருங்க நெருங்க ஆளே குனிஞ்சு போற மாரி தான் இருக்கு. இதே மாரி தான் உள்ள பாதையும் இருக்கு. ம். அப்படி போகும்பொழுது, நீங்க ஒரு குறிக்கோள், ஒரு பொருள், ஒரு குணம், இல்ல ஒரு தியானிக்கப்படுபொருள் வச்சிருந்தா தான் மனம் குறுகும். ம். மனம் குறுகுனா தான் ஆற்றல் குறுகும். ஆற்றல் குறுகுனா தான் நாடிகள் அதுக்காக சீரான இடத்துக்கு வரும். இந்த இடத்துல தான் பிரக்ஞை வந்து விழிப்புணர்வு வந்து சரியா டிராவல் ஆகும். ம். அதற்காக எல்லோருக்குமே ஒரு தாரணை பொருள் அவசியம். ம். அவங்க மெச்சூரிட்டிக்கு தகுந்தது போல ஒரு தாரணை பொருளை எடுக்கணும். ம். ரமணரை பொறுத்தவரைக்கும் நான்யார் தான் தாரணை பொருள். ம். விஞ்ஞான பைரவ தந்திரத்துல கிணத்து தண்ணி தாரணை பொருள். ம். இந்த மாதிரி தாரணை பொருள் எதுவா வேணா இருக்கலாம். எல்லா தாரணை பொருளும் ஒரு பொருளை ஒரு இடத்துல கொண்டு வந்து கவனத்தை குவிக்க வச்சுட்டு, கவனிப்பவன் யாருன்னு திருப்புறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யறது தான். ம். அதுல எந்த பொருள்ல ஈஸியா எனக்கு லயமாகுது ம். அப்படிங்கிற தியான சின்னங்கள் தான், தாரணை சின்னங்கள் அவ்வளோ அவசியம். கோயில் தூண்கள்லாம் நிறைய சின்னங்கள் நீங்க பார்ப்பீங்க. ம். வட்டங்கள் ம். இருக்கும், 4 இதழ்கள் இருக்கும். ம். இதெல்லாம் அங்க உட்கார்ந்து தாரணை செய்யறதுக்காக. ம். அல்லது அது எந்த ஒண்ண பிடிச்சிருக்கோ அது மனசுல தங்குச்சுன்னா, நீங்க வீட்டுக்குள்ள வந்து அந்த ஒரு வடிவத்தின் மேல கவனத்த குவிச்சீங்கன்னா, மனம் எங்கேயும் ஓடாது. ஓகே. சில தெய்வீக சின்னங்களுக்கு தான் அந்த குணம் உண்டு. ம். இப்ப விநாயகருக்கு வந்து ஸ்வஸ்திக் சிம்பல் போட்டிருப்பாங்க. முருகர்னாலே வேல் அப்படிங்கிறது ஒரு குறியீடு ஆயிப்போச்சு. இந்த குறியீடுகள் தெய்வீக பண்புகளோட இருக்கு. அதன் மேல கவனத்த குவிச்சீங்கன்னா, மனம் சட்டுன்னு லயமாகும்.
ம். மனம் லயமாச்சுன்னா தான் ஆற்றல் லயமாகும். ம். இந்த ஆற்றல் எல்லாம் லயமான பிறகு, சுத்திகரிப்பு நடந்த பிறகு, அது வந்து மேல எழுந்து உயர்ந்த காரியங்களை ஆற்றுவதற்கு வாகனமா மாறும். அதற்கப்புறம் நிர்விகல்பம் தான். அது தானா நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் தான் இல்லைங்களா? அது அவரோட கையில. நமக்கு தாரணை பொருள் வரைக்கும் கூட்டு போலாம் ஒரு ஆசிரியருடைய வேலை. ஒரு சாதாரண ஆசிரியருடைய வேலை. அதற்கப்புறம் நீங்களும், அவரும் உங்களுக்கு இருக்க கர்ம மூட்டைகள், முடிச்சுகள்லாம் எவ்வளவு அளவு பண்ணுது, அவரு எவ்வளவு மனம் கணிக்கிறாருங்கிறத பொறுத்து தான், ம். அதற்கு பிறகு வரக்கூடிய உயர்ந்த அனுபவங்கள்லாம். இப்ப ரீசென்ட்டா கொங்கணவர் தவம் செய்த ஒரு மலைக்கு போயிட்டு வந்திருந்தேங்க. சேலத்துக்கிட்டீங்களா? இங்க தாராபுரத்துக்கிட்ட ஓகே, பொன்னூதியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. ஒரு 800 ஆண்டு காலம் வந்து கொங்கணவர் அப்படிங்கிற ஒருத்தர் உண்டான ஒரு இடம் அந்த இடத்துல தான். ஒரு ம், ம். கொங்கு நாட்டு அரசர். ம். அவருக்கு ஒரு அசரீரி கேட்க, ம். உன்னுடைய கர்ம பலன் முடியக்கூடியதற்குண்டான காலம் வந்துடுச்சு. நீ மேலே போ, மலைக்கு போ அப்படின்னு சொல்லி. இப்போ பியூட்டி என்னன்னா, மலைக்கு போனோன்னா அவர் குகையில உட்கார வைக்கலையாம். ம். மொட்டை வெயில்ல உட்கார வச்சுட்டாங்க. ம். வெயிலோ, பனியோ, மழையோ ம். அங்க உட்காருங்கிறது தான் சின்னம். ம். அப்போ இது ஒரு வகையா சொல்லப்படுது. என்ன சொல்றதுன்னா, அவர் 12 ஆண்டு காலம் அந்த இடத்துல அமர்றாருங்களாமா. ம். அவருடைய தபோ நிலை வந்து அந்த பாறைய அழுத்திடுச்சாம் அப்படியே கீழ. ம். அப்ப இங்க இருக்கக்கூடிய பாறை மேடாவே இருக்கும். ம். அவர் அமர்ந்த பாறை கீழ இருக்கும். அந்த தபோபலம் அந்த பாறையவே வந்து கீழ அழுத்திடுச்சு. ம். ஆனா 12 வருஷம் கழிச்சும் அவருக்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் வரல. ம். ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிடுறாரு. ம். நீ போடா பொழப்ப நான் ராஜா நஞ்சு ஏதாவது வேலையை இது பண்ணிட்டு அந்த வேட்டைக்கு வந்தவரை பிடிச்சி இங்கே உட்கார வச்சிட்டாங்க. ம். அப்படின்னோடனே இரு ஒன்றும் இது பண்ணாத, உனக்கு தெரிய மாட்டேங்குது உங்கள்கிட்ட என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ம். பொறுமையா இரு. உன்னுடைய கர்ம பலன் விடுவிச்சுக்கிட்டே இருக்கு. ம். சரி பரவாயில்ல. ம். 12 ஆண்டு காலம் இயற்கையினுடைய எல்லா துன்பங்களையும் ஏற்று தான் நீ வந்து அந்த இடத்துல இருந்திருக்க. ம். உன் கர்ம பலன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சரி இப்போ நீ மேலே இருக்கக்கூடிய குகைக்கு போ அப்படின்னாங்களாம். 12 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் குகைக்கு போறார். ம். அங்க நெடுங்காலம் வந்து அவரு ம். தியானம் இருக்கிறார். ம். ஒரு கட்டத்துக்கு மேல அவரு அப்பப்போ டென்ஷன் ஆகி பாங்கங்கிறது, இல்ல செய்யுங்கிறது, இது இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு ஞானம் வந்து வாய்க்க பெறுது. ம். ஒரு அசரீரி வாக்கு கேட்கப்படுதான், கொங்கணவா நீ வந்து ஞானம் அடைந்து விட்டாய், உனக்கு பூரணம் வந்து உணர்ந்துருச்சுன்னா, அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்படின்னாராம். ம். அவருங்க என்ன திருப்பியும் கேட்ட அசரீரி, இதுக்குத்தான் நீ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்ட அப்படின்னு. ம். ம். பூரணம் கிடைச்சிருச்சுன்னா மகிழ்ச்சியில துள்ளி குதிச்சேன்னா உனக்கு இன்னும் ஆசைகளோ, அது ஆஹா ஜெயிச்சிட்டேன்னு ஒரு நினைப்பு வரும். ஜெயிச்சிட்டேங்கிற ஒரு நினைப்பு வந்துரும். ம். ஆனா அதவே நீ அப்படின்னு பாத்தியா, ம். நீ இத்தனை வருஷம் பாடுபட்டது இதுக்கு தான். ம். அவன் பூரணத்தை பார்த்துட்டு ம். இந்த நிலை வருவதற்கு திருப்பியும் உட்கார்ந்துகிட்டு இருப்பான். ம். நீ பூரணத்தை பார்க்கறதுக்கு முன்னதாகவே அந்த மனோநிலைக்கு நீ வந்துட்ட, ம். நீ ஜெயிச்சிட்ட. இதற்கு மேல வந்து உனக்கு இது சொல்லித்தரும். அதுக்கப்புறம் தான் போகநாதர் வந்து ரசவாதம் கொடுத்து இதெல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது நிறைய வித்தைகள் வந்துன்னு. ம். அப்போ அத்தனை காலம் மனம் பழகுவதற்காக மட்டுமே ஆமா. அமர்ந்திருக்கிறார் அவரு. ஆமா. இது பதஞ்சலி யோக சூத்திரத்திலயும் இது ஒரு பேசுபொருள் ஆகுது. எல்லா விதையும் வேகணும். எதெல்லாம் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ, அத்தனை சமாதி நிகழும். சவிகல்ப சமாதி வந்து பதஞ்சலி 4ஆக பிரிக்கிறார். அதனால தான் அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் வேணும்னு சொன்னாங்க சொல்றதுக்கு. அந்த 4 விதைகளும் முழுக்க சம்ஹாரமான பிறகு வாய்ப்பது நிர்விகல்பம் ஸ்திதியா இருக்கும். இதற்கு உரையாசிரியர்கள் 2 பக்கத்துல இருந்து சொல்றாங்க. அதுலயும் கர்மம் வந்து பழுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும் ம். அப்படின்னு ஒரு கூற்று உண்டு. ம். நீங்க சொல்றது அதை நினைவுபடுத்துது. ஓகே. கண்டிப்பா டைம் எடுக்கும். டைம் எடுக்கும். ஓஷோவும் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வச்ச ஒரு பாப்புலர் கொஸ்டின் என்னன்னா, ஞானம் அடைஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சீங்க? ம். அப்படிங்கிற கேள்வி அவர்கிட்ட ம். வச்சிருக்காங்க. அவரு ஞானம் அடைந்த பிறகு சிரித்தேன் அப்படின்னு சொன்னார். ம். இவ்வளவு தானான்னு தெரிஞ்சுக்கிட்டு சிரிச்சேன். சரி. அடடே! அப்படின்னு ஒரு சிரிப்பு வந்துச்சு. ம். அட! அப்படின்னு ஒரு சிரிப்பு வந்துச்சு ம். அப்படின்னாரு. அப்படிதான் அது இருக்கும். உண்மை. ஸோ ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். ஆனா எனக்கு இன்னும் கேள்விகள் முடியல. நாளை சந்திப்போம். கண்டிப்பா. உறுதியா நாளை சந்திப்போம். கண்டிப்பா. இன்னும் நிறைய கேள்விகள் கண்டிப்பா உங்கள்ட்ட இருந்து அதற்குண்டான பதில்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னைக்கு உண்டான ஒரு காணொளி ஒரு 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 நல்ல ஒரு அளவுல முடிஞ்சிருக்கு. மக்களுக்கு இது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, என்னுடைய நன்றி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய நேரத்தையும்,
உங்களுடைய காலத்தையும் செலவு பண்ணி நமக்காக இங்க வந்து இவ்வளோ நேரம் இது பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க, நன்றி. எனக்கும் இதே உணர்வு தான். நாம சரியான அலைவரிசையில இருக்கிறவங்களோடு பேசும்போது, கண்டிப்பா. அ பதில் எழுந்திரிக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஆழத்திலிருந்து எழுந்திரிக்கும். ம். ரொம்ப அழகான பதத்தில அது வெளிய வரும். அந்த மாதிரியான ஒரு தன்மைய நான் உணர்றேன். அதனால மேலும் பேசுவது எனக்கும் கண்டிப்பா, உவகை தான். கண்டிப்பா, பேசுவோங்கயா. கண்டிப்பா. ரொம்ப வாய்ப்பு ரொம்ப குடுத்ததுல உங்களுக்கும் சூப்பர். சம பங்கு இருக்கு. இது ஒரு நன்றி. தேங்க் யூ.